கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய மிருதங்கத்துறை இணை பேராசிரியர் 31 ஆண்டுகள் பணியாற்றி இன்றைக்கு பணி நிறைவு பெறுகிறார். அத்தகைய பெருமகனாருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா. பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை சிறப்பு விருந்தினர்கள் அரங்கத்தை நோக்கி வருகை தந்திருக்கிறார்கள். அருள் தந்தையர்கள், குறிப்பாக புதுகை திலகவதியார் திருவருள் ஆதிநகர்த்தர் செந்தமிழ் அந்தனர் தயானந்த சந்திரசேகர சுவாமிகளை இந்த அரங்கம் பலத்த கரவொலியோடு வரவேற்கின்றோம். நமது கல்லூரியினுடைய மேனாள் செயலர் தந்தைகள் அருள் தந்தை சூசை அலங்காரம் அடிகளார், நமது மறைமாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் எங்கள் வணக்கத்திற்குரிய தாயுமானவர் அந்துவான் அடிகளார் அவர்களையும் மீண்டும் ஒரு பலத்த கரவொலியோடு இந்த அரங்கம் அவர்களை வரவேற்கிறது. 31 ஆண்டுகள் சிலப்பதிகாரம் கொண்டாடுகின்ற தன்னும்மை உலக புகழ் பெற்றது. அத்தகைய தன்னும்மை இசைக்கருவியில் தனித்துவத்தோடு கலைக்காவிரியில் பணியாற்றி இன்றைக்கு பணி நிறைவு பெறுகிறார். நிகழ்ச்சி இனிதே தொடங்குகின்றோம். எல்லாம் அல்ல குரு வணக்கம் இறை வணக்கத்தோடு நிகழ்வு தொடங்குகின்றோம். இறை வணக்கத்தை பாடுவதற்காக இசைத்துறை மாணவர்களை பேரன்போடு வரவேற்கின்றோம். தற்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவதாக இறை வணக்கம். தன்னுமை தன்னுமை பறை என்று சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் கொண்டாடும் தமிழரின் தனித்துவமான முழவு கருவிகளில் முதன்மையானது தன்னுமை பறை என்று போற்றப்படுகின்ற மிருதங்கம். அத்தகைய மிருதங்கத்துறையினுடைய இணை பேராசிரியராக 31 ஆண்டுகள் இன்றைக்கு பணி நிறைவு பெறுகிறார். 1995ஆம் ஆண்டு விரிவுரையாளராக கலைக்காவிரிக்குள் நுழைந்து இன்றைக்கு இணையற்ற
இணை பேராசிரியராக பணி நிறைவு பெறுகிறார் நம்முடைய பேராசிரியர் எஸ் டி மூர்த்தி அவர்கள். பொன்னை மறைத்தது பொன்னணி பூடனம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூடனம், தன்னை மறைத்தது தன்கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன்கரணங்களே என்பான் திருமூலர். இந்த கலைக்காவிற்கு பொன்னாக பொன் அணி பூடனமாக மிருதங்கத்துறைக்கு பொன்னாகவும் அணியாகவும் இருந்து ஒளி பாய்ச்சியவர் பேராசிரியர் எஸ் டி மூர்த்தி அவர்கள். அத்தகைய பேராசிரியர் பணி நிறைவு பாராட்டு விழாவில் வரவேற்புரை ஆற்றி வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், உறவினர்கள், கலைஞர்கள், ஆர்வலர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய இசை உரையால் வரவேற்புரை ஆற்ற வருகிறார் கலைக்காவினுடைய முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். உங்கள் பலத்த அன்பின் கரவொலியோடு. மதிப்பிற்குரிய செயலர் தந்தை அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, அருள் தந்தையர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பணியார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் 31 ஆண்டுகள் மிருதங்கத்துறையில் பேராசிரியராக பணியாற்றி அவர் பணிகளை ஒரு கச்சேரின்னு வச்சுருந்தோன்னா அதற்கு முத்தாய்ப்பாக இன்று பணி நிறைவு பாராட்டு விழா நாம் வழங்க இருக்கின்றோம். இந்த விழாவிற்கு நமது கல்லூரியில் ஏற்பாடு செய்கிறோம் என்றவுடன் மனமு வந்து ஏற்றுக்கொண்டு வருகை புரிந்துள்ள பேராசிரியர் மூர்த்தி அவர்களின் குடும்பத்தார் அனைவரையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு பேராசிரியரை வாழ்த்து முகமாக இன்று நம்மிடையே வந்துள்ள புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனம் குரு ஐயா அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் நமது கல்லூரி கல்விக்குழு தலைவர் மற்றும் முன்னாள் செயலர் இயக்குனர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னாள் செயலர் அருள் தந்தை சூசை அடிகளார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் அருள் தந்தை ஸ்டீஃபன் அவர்களையும் கலைக்காவிரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு செய்வதற்காக நமது கல்லூரியின் நண்பர் அவர்களும் பேராசிரியர் மூர்த்தி மாஸ்டர் அவர்களுடைய நண்பருமாகிய பலர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக மதுரை சத்குரு சங்கீத வித்யாலயம் மேனாள் முதல்வர் தியாகராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களை வருக வருக என்று வருகின்றோம். நமது பேராசிரியர் அவர்களின் நண்பர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் செல்வங்கள் பலர் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது விழா நாயகர் மூர்த்தி மாஸ்டரை பற்றிய சில வார்த்தைகள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்ற வாக்கியத்தை நாம் படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ திருமூலர் நினைவுக்கு வருகிறாரோ இல்லையோ, மூர்த்தி மாஸ்டர் நினைவுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த வார்த்தையை இல்லாமல் அவருடைய உரையை அவர் துவங்குவது கிடையாது. அந்த வார்த்தையை சும்மா உச்சரிக்காமல் செயலையும் இன்று வரை காட்டுபவர் தான் நமது பேராசிரியர். ஏன்னா அந்த குரு பக்திக்கு இணையாக வேறு எதுவும் இல்லை என்பதற்கு சான்றாக விளங்கி வருபவர். எப்பொழுதும் குரு நாமம் சிந்தித்தல்ங்கிறது அவர்கிட்ட பரிபூர்ணமாக நம்மால் உணர முடியும். இன்றைய மாணவ செல்வங்கள் அதை தான் நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். குரு பக்தி எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி, அந்த குரு பக்தியினால தான் இன்றளவு அவர் உயர்ந்திருக்கிறதுக்கு காரணம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு மிருதங்கத்தில் பட்டம் பெற்று வந்திருந்தாலும் ஏஆரில் ஒரு கிரேடு ஆர்டிஸ்டாகவோ பல கச்சேரிகள் வாசித்ததற்காகவோ இந்த பெருமைகள் எல்லாம் அவருக்கு வந்திருக்குங்கிறது காரணம் அந்த குரு பக்தி தான். எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் அந்த குரு பக்தியை காட்டி கொண்டிருப்பவர். வருடந்தோறும் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களின் ஆராதனை விழாவை சிறப்பாக செய்பவர். அதில் நமது கல்லூரி மாணவர்களுக்கும் பல வாய்ப்புகளை தந்து
வழங்கி வருபவர். அத்தகைய சிறப்புமிக்க பண்பாளர். நமது மாணவ செல்வங்களுக்கு, எத்தனையோ மாணவர் செல்வங்களுக்கு படிப்பதிலும் சரி பல உதவிகளை செய்து இன்றளவும் சிறந்த பேராசிரியராக விளங்கி வருபவர். காஞ்சிபுரம் ஆஸ்தான வித்வானாகவும் திகழ்ந்து வருபவர். பல கச்சேரிகள் இந்த இந்தியா முழுதும், ஆல் ஓவர் இந்தியா அனைத்து சபாக்களிலும் அவர் வாசித்து வருகிறார். மிருதங்கம் இசை பேராசிரியராக இங்கு பணிபுரிந்தாலும் கஞ்சீராவிலும் ஏ கிரேட் ஆர்டிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் முகர்சிங் வாசிக்கும் திறமை படைத்தவர். நமது கல்லூரி துறைக்கு மட்டுமல்லாது பல மாணவர்களுக்கும் பல கருவிகளை கொடுத்து, நம்ம கல்லூரி துறைக்கே மிருதங்கம், கடம், முகர்சிங், கஞ்சீரா இதெல்லாம் கொடையாக கொடுத்துள்ளார். அத்தகைய சிறந்த கொடையாளி. ஏன்னா ஒரு பேராசிரியருங்கிற நிலை பணிங்கிறது அது தனிப்பட்டது. ஆனால் ஒரு மாணவர் செல்வங்கள் எந்த அளவுக்கு வளர வேண்டும், அவர்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண வேண்டும், அந்த அளவுக்கு அவர் சிறந்த ஒரு தன்னுடைய நற்பண்புகளை மாணவர்களுக்கு கொடுத்து சென்றுள்ளார். அதுதான் அவருடைய சிறந்த உயர்வான பண்பு. அது மட்டுமல்லாது பல நூல்கள் அவர் இயற்றவில்லை என்றாலும் பல நூல்கள் மிருதங்கத்தின் சார்பாக உருவாவதற்கு, நமது கல்லூரியின் சார்பாக உருவாவதற்கு பின்புலமாக காரணகர்த்தாவாக இருந்துள்ளார். மாணவர்கள் எந்த நேரத்தில் அவரிடம் போய் சந்தேகம் கேட்டாலும் அதை தெளிவுபடுத்தி, வகுப்பில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஏதாவது டவுட் இருந்தால் கூட இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இல்லை. தனக்கும் மேலாக அந்த விஷயங்களை பற்றி நன்கு அறிந்தவர்களிடம் ஆராய்ந்து தெளிவுபடுத்தி பின் மாணவர்களுக்கு அதை உறுதிப்படுத்துபவர். அத்தகைய சிறப்புமிக்க பண்பாளர் நமது பேராசிரியர் என்பதில் நாம் சிறப்பு கொள்ள வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது நித்யஸ்ரீ, சீர்காழி சிவசிதம்பரம், வீணை சிட்டிபாபு போன்ற பல வித்வான்களுக்கு பக்கவாத்திய கலைஞராக இருந்துள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க ஒரு பேராசிரியர் இன்று பணி நிறைவு விழா காண்கிறார் என்ற பொழுது சிறிது வருத்தமாக இருந்தாலும் மேன்மேலும் அவர் அந்த பணியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்கு நாம் இறைவனிடம் வேண்டி வாழ்த்து கூறலாம். அத்துறையில் இதுவரைக்கும் நம்ம பேராசிரியராக இருந்தனால சில கட்டுப்பாடுகள், வெளியில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாது. இனி அவர் அந்த துறையில் சிறப்பாக, மேலும் சிறப்பாக பிரகாசிக்கலாம். அவ்வகையில் அவர் சிறந்து விளங்க வேண்டும். இத்தகைய சிறப்புமிக்க பேராசிரியரின் பணி நிறைவு பாராட்டு விழாக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் என்பார் திருமூல பெருமான். அப்படி தான் பெற்ற, தான் கற்ற மிருதங்கத்துறையினுடைய எல்லா வித்தைகளையும் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்றுத்தந்த ஒரு கனி நிறைந்த மரம்தான் பேராசிரியர் எஸ் டி மூர்த்தி அவர்கள். இந்த மகிழ்ச்சியான வேளையில் வாழ்த்து பாடலையும் அதற்கான பரதத்தையும் நிகழ்த்த வருகின்றார்கள் இசை மற்றும் நடனத்துறை மாணவ செல்வங்கள். இந்த பாடலை எழுதி இசையமைத்தவர் இசைத்துறை குரலிசை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜேஷ் பாபு அவர்கள். நடன வடிவம் நடனத்துறை பேராசிரியர் முனைவர் சாராள் அவர்கள். ஜதி கோர்வை அமைத்தவர் முனைவர் எஃப் பிரேம்குமார் அவர்கள். தற்பொழுது மேடையில் வாழ்த்து பாடலும் பரதமும். Hello, check. Hello. Hello, hello, check. Hello, hello, hello. 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 धड़म कुतक तिक तक दिंगी न तोम ता तजम जम तकिट ता तकिट तक जोन दी तजम जम तकिट ता तकिट तक जोन ता तक जोन दी तक जोन दोम तक जोन दम
கலைஞரே தாயுமானவர் புதல்வரே சாற்றடிகள் தேர்ந்தெடுத்த கலை விதைக்கும் நல்குருவே உண்மையான உழைப்பினாலே கலை வளர்த்து உயர்ந்தவரே உண்மையான உழைப்பினாலே கலை வளர்த்து உயர்ந்தவரே உயர்ந்திடவே விழுதாய் நின்ற வித்தகரே பன்னுமை கலைஞரே தாயுமானவர் புதல்வரே சாற்றடிகள் தேர்ந்தெடுத்த கலை விதைக்கும் நல்குருவே மாணவர் உயர்த்திடவே உதவிகள் பல செய்தவரே பாடுபாடு பார்த்திடாமல் கலை தந்த ஆசானே மாணவர் உயர்த்திடவே உதவிகள் பல செய்பவரே பாகுபாடு பார்த்திடாமல் கலையை தந்த ஆசானே சீடர்களை மேடையிலேற்றி அழகு பார்த்த அன்புருவே சீடர்களை மேடையிலேற்றி அழகு பார்த்த அன்புருவே அவர் கச்சேரிக்கு சென்று வர வழிவகுத்த மாதிரியே அவர் கச்சேரிக்கு சென்று வர வழிவகுத்த மாதிரியே கண்ணுமை கலைஞரே தாயுமானவர் புதல்வரே சாற்றடிகள் தேர்ந்தெடுத்த கலை விதைக்கும் நல்குருவே ததீம் ததாம் தகதாம் கிடதகதா ததோம் தததாம் கிடதகதா கிடதா ததீம் த தஜம் த தரம் த ததோம் த ததீம் த தஜம் த தரம் த ததோம் த ததீம் த தஜம் த ததோம் த கல்லூரி வேலைகளை ஈடுபாட்டுடன் செய்பவரே இனிமை நிறைந்த கவிதைகள் தந்து அனைவரும் மனதிலும் நின்றவரே கல்லூரி வேலைகளை ஈடுபாட்டுடன் செய்பவரே இனிமை நிறைந்த கவிதைகள் தந்து அனைவரின் மனதிலும் நின்றவரே அனைவரிடமும் புன்னகையோடு பேசி அன்பை பகிர்பவரே அனைவரிடமும் புன்னகையோடு பேசி அன்பை பகிர்பவரே அவர் நெருக்கடி நேரத்தில் நல்ல ஆலோசனைகளை தருபவரே அவர் நெருக்கடி நேரத்தில் நல்ல ஆலோசனைகளை தருபவரே கண்ணுமை கலைஞரே தாயுமானவர் புதல்வரே சாற்றடிகள் தேர்ந்தெடுத்த கலை விதைக்கும் நல்குருவே உண்மையான உழைப்பினாலே கலை வளர்த்து உயர்ந்தவரே கலை காவிரி உயர்ந்திடவே விழுதாய் நின்ற வித்தகரே கலை காவிரி உயர்த்திடவே விழுதாய் நின்ற வித்தகரே தண்டுமை கலைஞரே நீவீர் வாழியவே எங்கள் நல்ல ஆசானே நீர் வாழியவே தண்டுமை கலைஞரே நீவீர் வாழியவே எங்கள் நல்ல ஆசானே நீர் வாழியவே நீவீர் வாழியவே நீர் வாழியவே நீர் வாழியவே தற்பொழுது மேடையில் தாள வாத்திய படையல் தாள வாத்திய சமர்ப்பணமாக மிருதங்கத்துறையினுடைய மேலாள் மாணவர்கள் ஒரு அற்புதமான தாள வாத்திய உருப்படிகளை சொற்கட்டுகளாக தாள வாத்தியங்களாக நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார்கள். இந்த அரங்கத்திற்குள் மிருதங்க சக்கரவர்த்தி பெருங்கலைஞர் ஐயா ஹரிக்குமார் வருகை தந்திருக்கிறார். பலத்த கரவொலியோடு கலைக்காவிரி குடும்பம் அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அவரோடு வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு
இசைக்கலைஞர்களும் குறிப்பாக மிருதங்கத்துறை மூத்த கலைஞர்களையும் பேரன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என் குருநாதருக்கும் எங்கள் குருநாதர்களுக்கும் உங்கள் பாதம் பணிந்து நாங்கள் வணங்குகிறோம். எங்கள் குருநாதருக்காக ஒரு பல்லவின்ற ஆஸ் மாதிரி ரெடி பண்ணி ஒரு தனியாக ஊற்றுறோம். ரெட்டக்கலையில் 6 மாத்திரை தள்ளி எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். தவறு இருந்தால் மன்னித்துக்கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்கிறோம். நன்றி. பணி நிறைவு செய்யும் எம் குருநாதா பாதம் பணிந்து உம்மை வணங்குகிறோம். பணி நிறைவு செய்யும் எம் குருநாதா பாதம் பணிந்து உம்மை வணங்குகிறோம். பணி நிறைவு செய்யும் எம் குருநாதா பாதம் பணிந்து உம்மை வணங்குகிறோம்.
தனு தத்தா தீம் தனு தினு தத்தா தீம் தத்தா கிட்ட தக தின்ன தத்தா தீம் தனு தத்தா தீம் தனு தினு தத்தா தீம் தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தா கிட்ட தக தின்ன தி தத்தா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததி கிட்ட தான் ததி கிட்ட ததி கிட்ட தான் ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தத்தி ததா கிட்ட தக தின்ன தான் ததி கிட்ட ததி கிட்ட தான் ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தின்ன தி ததா கிட்ட தக தத்தி ததா கிட்ட தக தின்ன ததா கிட்ட தக தி ததா கிட்ட தக தின்ன தத்தி ததா கிட்ட தக தின்ன ததி கிட்ட தான் ததி கிட்ட ததி கிட்ட தான் ததி கிட்ட ததி கிட்ட ததி கிட்ட தக்க தின்ன தாம் என் குருநாதா பாதம் பணிந்து உம்மை வணங்குகிறோம்.
குருநாதா உம் பாதம் பணிந்து உம்மை வணங்குகிறோம். முப்பத்தி ஓராவது திருக்குறள் மட்டும் இல்லைங்க, 31வது அதிகாரம் ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் பேராசிரியர் மூர்த்திக்கு பொருத்தமான ஒரு அதிகாரம் தான். 31வது அதிகாரம் வள்ளுவம் சொல்லுகிறது என்ன, அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் மேடையேறி கொண்டிருக்கிறார்கள். அருள் இசை மேடையாக மனம் நிறைவு பெறுகின்ற மேடையாக மாறி இருக்கிறது. மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மை ஆமே என்று சொல்லுவார் திருமூலர். அத்தகைய செம்மை மாந்தர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நினைவலைகளை பகிர்கின்ற நிகழ்வு அரங்கேறுகிறது. முனைவர் இல கோவிந்தன் சமஸ்கிருத துறை இணை பேராசிரியர் அவர்களை நினைவலைகளை பகிர்வு நிகழ்வுக்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் மூர்த்தி இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, அவர்கிட்ட குரு பக்தி உண்டு, நல்ல மனது, நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல மாணவர்கள், நல்ல சமுதாயம். இதை உருவாக்குறதுல யாருன்னா மூர்த்தி மாதிரி நம்ம சார் மாதிரி ரோல் மாடலாக இருக்கணும். நான் இந்த கலைக்காவேரிக்கு வரும்பொழுது மொதல் வாரமே நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னேன் சார். அப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணது 2 பேர், ஒன்று நடராஜன் சார், ஒன்று மூர்த்தி சார். நீங்கள் வேகப்படாதீங்க, ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. ஏன்னா சத்தியம் நேரம் நியாயம்னு சொல்லிவிட்டு எதாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடும். அதனால் என்ன பண்ணேன், விட்டுட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணேன். இப்போ சொல்லவே டக்குன்னு தோணுது, சொல்லணும்னு இல்லை. அப்போ எனக்கு 2 பேரும் அவங்க நல்லா உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசம் நல்ல உபதேசம். அந்த உபதேசத்தினுடைய பங்கு தான் என்னுடைய உழைப்பை நான் 22வது வருஷமாக இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நல்லோர்கள் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. இது நாளும் எனக்கு உண்டு. நல்லவங்க 2 பேரை பார்த்தேன், அவங்களோட சொல் பேச்சை கேட்டேன், அவங்களோட இணங்கி இருக்கேன், அவங்களோட குணங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்க வேண்டியது எதுவுமே நல்ல விஷயங்கள் தான். அதே போல் பழைய ஒருத்தரை கேட்கும்போது சொன்னால் இந்த நேக்கு விஷயந்தான் ரொம்ப. நேக்கில் ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது அவங்க ஏதாவது கிரெடிட் கேட்பாங்க. ஒரு ஸ்டாஃபுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட் என்ன இருக்குதுன்னு தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ சான்ஸ்கிரிட் மாஸ்டர் நான் சான்ஸ்கிரிட் எடுத்தால் போகிறாரு, அதை விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பசங்களை ஸ்லோகம் சொல்ல வைக்கணும், பசங்களை பேச வைக்கணும், பசங்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் பண்ண வைக்கணும், இவ்வளவும் பண்ணணும். ஒரு ஆசிரியராக இருக்கிறவருக்கு இவ்வளோ பொறுப்புகள் உண்டு. அது எல்லாம் நேக்கில் அவரை பார்க்கும்போது சொன்ன விஷயம், அவர் வெறும் மிருதங்கம் மட்டும்தான், அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கல அவர். அந்த மாணவர்களுக்கு இப்போ சொன்னவங்களாம் பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச கஞ்சிராவாகட்டும், அதே போல் முன்சிங்கர் ஆகட்டும். அந்த பையன் வந்து இன்றைக்கி சார்லின் சாப்ளின் வந்து சினிமா ஃபீல்டில் எல்லாருமே போய் பார்க்குறாங்க அது எப்படி வாசிக்கிறேன்னு. அதை கற்றுக் கொடுத்த குருநாதர் எனக்கு மூர்த்தின்னு சொல்கிறார். அவர் இங்கே மிருதங்கத்துறை தான், ஆனால் அவர் கற்றுக்கிட்ட விஷயம் அங்கே. அதே போல் கடம், அதே போல் ஒன்று தடவை ஒரு பையன் கஞ்சிராவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப திறமையானவர். அதே போல் ஒரு பேடு ஒரு பையன், மிருதங்கமே வரல சார் எனக்கு, நான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். அவன் பேசிட்டேன், நல்ல பேர், போன வருஷம் இங்கேருந்து விட்டுட்டு போனான். அந்த பையன் என்கிட்ட சொன்ன வார்த்தை, எனக்கு மிருதங்கம் வரல, ஆனால் எங்கள் துறை தலைவர் என்ன பண்ணார்னா எனக்கு பேடு கற்றுக் கொடுத்து அதில் என்னை பெரிய ஆளாக்கினார். நல்லா கவனிங்க, ஒரு சில பேர் நான் கற்றுக் கொடுத்த நான் படித்தது தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் அப்படி கிடையாது. அந்த மாணவனுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சு
அதை கற்றுக் கொடுக்கறதுல ரொம்ப திறமையானவர். அப்படிப்பட்ட மூர்த்திக்கு வந்து எவ்வளோ வேணால் சொல்லலாம். நான் முக்கியமாக சொல்கிறது ஜார்ஜ் ஃபாதரை பற்றி நினைக்கிறது தான். ஜார்ஜ் ஃபாதர் ஜாதி, மொழி, மதம், இனம் கடந்து மாமனிதர். அந்த மாமனிதர் யார் யாரெல்லாம் ஆசைப்பட்டார் அப்படின்னு பார்த்தா இவங்களெல்லாம் பொறுக்கி போட்டிருக்காங்க. அப்போ இவங்க போடும்போது இவங்களோட இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் இதை 3 யாரும் பார்க்கவே மாட்டாங்க. நடராஜன் சார் பாருங்கள், அவர் வரும்போதே இங்கே ஒரு கிளாப் வருதுன்னா அவர் இங்கே வாழ்ந்துட்டு போயிருக்கான் மனுஷன். அதே போல் இவரும் வாழ்ந்த மனிதர். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராசிரியர் பெருமக்களும் சரி, எல்லோரும் சரி, நாம் இங்கே ஜார்ஜ் ஃபாதருடைய வித்து நம்ம எல்லோரும். ஆக இங்கே எல்லோருமே நாம் எல்லோரும் இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண மூர்த்தியை ஒரு ஞாபகமாக நான் இங்கே சொல்ல வரேன். நாம் எல்லோரும் இதே போல் நம்மளுக்கும் நிறைவிழா வரும். ஆனால் நம்மளுடைய பணி நல்லா செய்யணுன்றதில் ஆசைப்பட்றேன். இப்போ மூர்த்தி வந்து இது மட்டும் இல்லை, வேறு எந்த பணியாக இருந்தாலும் சரி, அந்த குத்துவிளக்கு ஏற்றணுன்னா அது மூர்த்தி தான். சேர் போடணும், அவர் டியூட்டி இல்லை, இருந்தாலும் நான் எதாவது பண்ணணுமா? அண்ணே உங்கள் டியூட்டி இல்லைண்ணே, போங்கண்ணே, ஏன்னே படுத்துறீங்க? இல்லை எனக்கு எதாவது சொல்லுங்கள், நான் சும்மா இருக்கேன். யாராவது அப்படி சொல்லுவாங்களா? நான் சும்மா இருக்கேன், நான் எதாவது வேலை செய்யணுமான்னு கேட்குறவர் யாருன்னா அதில் மூர்த்தி சார். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேரை பார்க்குறோம், சொன்ன பணியே செய்ய மாட்டாங்க. ஆனால் சொல்லாத பணியை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மூர்த்தி தான். அத்தனைக்கும் மேலே அந்த மூர்த்திக்கு ஒரு டார்ச்சர் யார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சசிகலா. அவங்க சொன்னாங்க பாருங்கள், ஏன்னு வச்சுங்களேன், எப்போ வருவீங்க அப்படின்னு எனக்கு ஃபோன், அண்ணே சீக்கிரம் அனுப்புங்கண்ணே. ஏம்மா நாங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்மா. அவர் உடனே ஃபோன் எடுத்து என்கிட்ட கொடுத்துருவார். நீ சொல்லுங்க ஐயா. அம்மா எங்கள் பணியெலாம் சொன்னோடனே ஓகேண்ணே. இல்லைண்ணே அவர் எப்போ வருவார்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆக பெண்கள் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கே சரியாக பணி செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு அரங்கேற்றம்னா 12 மணி ஆகும். எல்லாவற்றையும் பொறுத்திருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணவே தான் அங்கே மூர்த்தி மூஞ்சியில் சிரிப்பு இருக்குது. அதை பாருங்கள். அதனால் இந்த இடத்துல எல்லா பெண்களுக்கும் ஒரு சல்யூட் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கேன். ஏன்னா ஆண்கள் நல்லா வேலை செய்யணுன்னா அதில் பெண்கள் சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. ஆகையினால் அந்த அந்நியாருக்கும் அந்த குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த கலைக்காவிரி சார்பாக நான் நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் இல கோவிந்தன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து பேராசிரியர் எஸ் டி மூர்த்தி அவர்கள் உருவாக்கிய மிக முதன்மையான மாணவர்களில் மூத்தவர் முனைவர் எஃப் பிரேம்குமார் உதவி பேராசிரியர் மிருதங்கத்துறை அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அனைத்து தந்தையர்களுக்கும் குருவானவர்களுக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கும் எனக்கு ஒரு மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து பிஏ, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே நான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். அவர்கிட்ட முதல் ஸ்டூடெண்ட்டு நான் தான் அவருக்கு. ஆனால் இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃபாதர். என்னோடய முதல் குரு வந்து சார் தான், ஹரிகுமார் சார். நான் வந்து தென்னூரில் இருக்கப்போ தபலா கற்றுக்க போவேன் அவர்கிட்ட. இங்கேருந்து தபலாவை கற்றுட்டு எடுத்துகிட்டு போவேன். இங்கே இருக்க குருங்கள் யாருமே மாணவர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா ஹரிகுமார் சார் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு ரெக்கார்டிங், ரேடியோவில் ரெக்கார்டிங் வந்துருச்சு. சார் மறந்துருப்பார். ஆத்மநாபன் சொல்லி ஒரு சிங்கர் வந்திருந்தார். நான் 5 சூதி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆனால் அவர் ஒரு கட்டையில் தான் பாடுவேன், ஒரு கட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நிற்கிறாரு. என்கிட்ட ஒரு சுதிக்கு தபலா கிடையாது என்கிட்ட. என்னடா இப்போ செய்கிறதுன்ட்டு சார் தான் இன்றைக்கி ரெக்கார்டிஸ்ட்டு. சார் இது மாதிரி ஆகி போச்சுன்னா உடனே அவர் அந்த ரெக்கார்டை நிப்பாட்டிட்டு ஸ்டோர் ரூமில் போய் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து டியூன் பண்ணு. யாருக்கு வரும்? அவர் பெரிய வித்வான். இங்கே அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நாள் சார். அதேமாதிரி ஒரு மிருதங்க வாசான அந்த அதருது இல்லை அப்படி இருக்கும். எனக்கெல்லாம் பயமாக இருக்கும் அவர் வாசிக்கும் போது. ஒரு இது பண்ண முடியாது. அதுமாரி தியாகராஜன் சார் எல்லாமே வந்திருக்காரு. எங்கள் குருவை பற்றி சொல்லணும்னா, நான் கற்றுக்க வந்தேன், என்னை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக ஆக்கி வச்சிட்டார். நான் கற்றுக்க தான் வந்தேன், இங்கே கற்றுக்க ஆசிரியராக ஆக்கிட்டார். நான் வந்து பிஏ படிக்க வந்தேன். பிஏ படித்தோன்னே நான் வந்து அப்படியே சரி மிருதங்க கிளாஸ் பயங்கரமாக இருக்கணும்னா அங்கே கிளாஸ்லாம் இடிச்சிட்டார் ஃபாதர் ஜார்ஜ். என்ன மிருதங்கத்தை தூக்கிட்டு போப்பா அப்படின்னாரு. என்னடா வந்தோன்னே தலையில் வச்சு தூக்கிட்டு போக சொல்கிறாங்கன்ட்டு மிருதங்கத்தை தூக்கிட்டு ஸ்டேஜுக்கு போக சொன்னாங்க. என்னடா எடுத்தோடனே ஸ்டேஜில் முதல் காசே உனக்கு ஸ்டேஜ் தான் தம்பி, ஸ்டேஜில் இருந்து தான் உனக்கு ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது தான் அப்படின்னு அவர் இது அப்போ காமெடி உணர்வோடு தான் எல்லாமே பேசுவார். சின்ன விஷயமா அபிப்பிராயம் நல்லா இருக்கியா அப்படின்வார். அவருக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறேன். அவருக்கு 60 வயசுன்னு சொன்னால் யாரை நம்புவீங்களா? நம்ப முடியுமா? நம்ப முடியாது. ஏன்னா அவருக்கு தலைக்கு சாதம் போட்டிருக்காரு. அதனால் அவர் 60 வயசு நம்ப முடியாது. ஆனால் துருன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்பார். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மிருதங்க 2 பகுதியாக பிரிப்பாங்க, மிரு ப்ளஸ் அங்கம்.
மிரு ப்ளஸ் அங்கம் மிருதங்கம் அவங்க இருந்தனால தான் அவர் இவரனால இது பண்ணியிருந்தார். சில நேரத்தில் விஷம எடுப்பில் வரும் ஃபோனு, ஆனால் அவர் சம எடுப்பு ஆக்கிக்குவார். அதை வச்சு நாங்களும் வந்து ஃபோனில் வந்து எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் வந்து விஷம எடுப்பில் வரதில் அவர் வச்சு நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப பொறுமையாக இருப்பார். அதே மாதிரி ஒரு தந்தையர்கள்ட்ட ஒரு பெரிய இடத்துல பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா பணிவாக நின்றுவார். அந்த நான் அவர் நிறைய ஜட்ஜ் பண்ணுவேன். ரொம்ப அப்படி ஸ்டிம்பாலாம் நிற்க மாட்டார். அவரோட பணிவை இது பண்ணிடுவார். சேர் வந்து தூக்கி அவரே இது பண்ணுவார். ஆனால் காலையிலேயே அந்த பணியை ஃபாதர் செஞ்சிட்டார். காலைல சேர் அவர் தான் அடிக்கிட்டு இருந்தார். ஃபாதர் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தார். இவ்வளோ சிறப்பாக வந்து பணி வந்து விழா வந்து நடக்குதுன்னா அந்த ஃபாதர் இயக்குனர் தந்தை வந்து செய்த ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா எங்கள் அப்பாலாம் சைக்கிளில் வந்துட்டார் ரிட்டைர்மெண்ட் ஆகி. இந்த ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ சிறப்பாக நடத்துனதுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வாத்தியார் வந்து அப்போ நான் பிஏ படிக்கிறப்ப 4 தள்ளி மிஸ்ர சாப்பில் அது நான் சொன்னேன் எனக்கு சமமே 4 தள்ளிக்கிட்டே போதே மாஸ்டர் எப்படி 4 தள்ளி வாசிக்கணுன்னா, அவர் அன்னை காலத்தில் எனக்கு குருவாக இல்லாமல் என் தந்தையாக இருந்து பின்ன 4 தள்ளிக்கு கஞ்சிராவில் எனக்கு வந்து பக்கப்பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு 4 தள்ளி பாட்டு எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் ஒரு உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை நாங்கள் 2 பேரும் செஞ்சோம். ரெக்கார்டிங்கில் அன்றைக்கி சவுண்ட் இன்ஜினியரை ஏதோ ப்ராப்ளம். அப்போ தான் அந்த கிளிக் சிஸ்டம் வந்து அந்த கீபோர்டில் வந்து ஏற்றணும். அப்போ டாட்டில் தான் ஏற்றணும், கிளிக்கு கிடையாது. நியாண்டு வந்ததுக்கு அப்போ தான் கிளிக்கு இருந்துச்சு. அன்றைக்கி பாட்டை எழுதிட்டு வின்சன் அண்ணன் வந்து எங்கே போயிட்டார். கிறிஸ்டோபர் சாரும் சாப்பிட போயிட்டார். அருளண்ணன் வந்து அந்த பாட்டு எதுன்னா கில்பெட்டுன்னு ஒருத்தர் தான் அந்த ஃபீட் பண்ணார். அந்த ஃபீட் பண்ண ட்ராக்கை கொஞ்சம் தள்ளிருச்சு. நாங்கள் தகதீமியை மட்டும் 2 மணி நேரம் வாசிருக்கோம். உள்ளக்க நனைஞ்சி அப்படியே வந்துட்டு எங்கள் ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லிட்டார் நடராஜ மாஸ்டர். ஏன்னா ஏசி அன்றைக்கி வேலை செய்யலை. 2 பேரும் வெறும் உடம்போட வாசித்து காலையில் 6 மணிக்கு முடிக்கிறோம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அவர் இது பண்ணல, உட்காந்து வாசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த கிளிக்கு. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத விஷயம். நிறைய மாணவர்களுக்கு வந்து தானம் செஞ்சுருக்காரு. நிறைய தானம் இருக்கும். ஆனால் படிப்புக்கு தானம் செஞ்சுருக்காரு. நிறைய பேர்த்துக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு. அது சில விஷயம்லாம் சொல்ல முடியாமல் நிறையா செஞ்சுருக்கிறாரு. எனக்குமே வந்து நிறையா உதவிகளை செஞ்சுருக்காரு. இன்னும் சைல்டாகவே இருப்பார். ஒரு சின்ன விஷயம்னா அழுதுருவார். நான் வந்து ஆஸ்பத்திரியில் போய் ஸ்டென்ட் வைக்க என்னையே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து தைரியமாக என்ன மாஸ்டர் அப்படின்றேன். இவர் அழுகுறாரு. அப்படியே இப்போ கண்ணு கலங்கி நிற்கிறாரு. இல்லைம்மா சார் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், எனக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னு அவர் வந்து ஆஸ்பத்திரியில் வந்துட்டார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டார், வந்து பார்க்க வந்துட்டார். அதேமாரி என்னோடய குடும்பத்தை எப்படி நம்ம சூழ்நிலை, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு தான் வந்தார். ரொம்ப எடுத்தோன்னெல்லாம் அவ்வளோ அப்படி படிப்படியாக முன்னேறி வந்தார். ஒரு குடும்ப சூழ்நிலையை எப்படி கொண்டு போகணும், ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும், ஒரு பணத்தை எப்படி சேமிக்கணும்னு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி அபிப்பிராயம் எடுத்திங்கன்னா 1 2 3 பிளான் அவர் அடிச்சிக்க முடியாது. அந்த பிளானை வந்து நான் எனக்கு மிருதங்கத்தில் இங்கே டான்ஸில் எனக்கு வேலை போட்டு அந்த ஜதியை வச்சு அந்த கோர்வைகளை வச்சு நிறையா இது நான் அவருக்கு ஜதியை சொல்லுவேன். இது நல்ல அபிப்பிராயமாக இருக்கேடா, அப்படியே என்ன டான்ஸுக்கு ஜதியாக அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் நடனத்துறையில் இருந்தேன். அதுக்கு எனக்கு இந்த 1 2 3 பிளான் எனக்கு ரொம்ப எதுவாக இருந்துச்சு. நிறையா விஷயங்களை வந்து நுணுக்கமான விஷயங்களை சொல்லுவார். அதேமாதிரி நையாண்டியாக எதாவது தாளம் சொல்லுவார். தம் கிடத்தக்க ஜினத்தின் தத்தாம், தம் கிடத்தக்க ஜினத்தின் தத்தாம். இப்படின்னா என்னதுன்னா, பேசின பணத்தை கொடுத்துட்றா, கச்சேரி பேசின பணத்தை கொடுத்துட்றான்னு சொல்லி கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து அதில் ஒரு கோர்வை போட்டார். தம் கிடத்தக்க தத்தான எல்லாம் மறந்துடுச்சு. இதை மாதிரிலாம் ஒரு சில இதுங்களாக அந்த நகைச்சுவை உணர்வு பாதி என்கிட்ட அவர்கிட்ட இருந்தது வந்தது தான். ஏதாச்சும் ஒன்றுன்னா டக்குன்னு அடித்து விட்டு போயிடுவார் ஸ்பாட்லேயே. அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த குருமார்கள் மற்றும் தியாகராஜன் சார்கிட்டலாம் நான் நிறைய தியரிட்டிக்கல் வைஸ் நிறையா பேசுவேன் ஃபோனில். ஏன்னா சார் இப்படி இருக்கீங்கன்னு. சுந்தரராஜன் சார்கிட்ட வந்து எங்கள் வாத்தியாரை வந்து அபிப்பிராயம் கேட்டுக்குவார். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். இது மாதிரி வச்சுருக்கேன்னு சில நேரத்தில் ஃபோன் பண்ணி கேட்பார். நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஆசிரியர் பெருமக்களும் மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த ஃபாதர் தந்தை அவர்களும் முதன்மை குரு அவர்களுக்கும் என் நன்றியை அவர் மூலமாக தேர்த்திக்கிட்டு வணக்கம். எங்கள் வணக்கத்திற்குரிய தாயுமானவர் அருள் தந்தை லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் அவர்களை அன்போடு, இயக்குனர் செயலர் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்கின்றோம். மதிப்புக்குரிய மறைமாவட்ட முதன்மை குருவும் நமது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய கல்விக்குழு தலைவருமாகிய பேரறிஞர் திரு எல் அந்த்வான் அடிகளார் அவர்களே, நம்முடைய மூர்த்தி ஐயாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பரும் ஆசானுமாக இருக்கக்கூடிய திலகவதியார் திருவருள் ஆதீனம்
தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களே, கலைக்காவினுடைய முன்னாள் இயக்குனரும் செயலருமாகிய அருட்தந்தை சூசை அலங்காரம் அடிகளார் அவர்களே, என்னுடைய நண்பரும் தற்பொழுது புனேயிலே இறையியல் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்கின்ற அருட்தந்தை ஸ்டீபன் அவர்களே, கலைக்காவினுடைய முதல்வர் முனைவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்களே, இன்று மேடைக்கு வராவிட்டாலும் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிற திரு ஹரிக்குமார் அவர்களே, மற்றும் மிருதங்கத்துறைக்கு கலைக்காவிற்கு மிகுந்த பங்களிப்பு கொடுக்கக்கூடிய திரு தியாகராஜன் ஐயா அவர்களே, மற்றும் திரு மூர்த்தி அவருடைய அழைப்பு கிணங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களே, உறவினரே, அன்பான புதிதாக திருமணம் முடித்த அவருடைய மகன் மருமகள் குடும்பத்தினரே, மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கல்லூரியினுடைய இயக்குனராக செயலராக இந்த விழாவை நடத்த வேண்டும் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அதை நான் செய்தாக வேண்டும். ஆனால் என்ன ஒரு வருத்தம் என்றால், இந்த கலைக்காவிற்கு மூளைக்கல்லாக இருக்கக்கூடிய பேரறிஞர் திரு SM ஜார்ஜ் அடிகளார் சேர்த்த ஒரு சொத்தை நான் இன்று என்னுடைய காலத்திலே அவர்களை வழியனுப்பு விழா, பாராட்டு விழா என்று ஒரு நிறைவு செய்து அனுப்புவது அது வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் இறைவன் அந்த இடத்தை நிச்சயமாக பூர்த்தி செய்வார். எப்படி டாக்டர் நடராஜன் அவர்களை நாம் வழி அனுப்பிய போது அந்த இடத்துல டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களை கடவுள் கொடுத்தார். அதுபோல் நாம் ஒருவரை வழி அனுப்பி பணி நிறைவு பாராட்டி அனுப்பி வைத்தாலும் அந்த இடத்தை எல்லாம் வல்ல இறைவன் பேரறிஞர் திரு SM ஜார்ஜ் அடிகளார் வழியாக நிச்சயமாக அதை பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திரு மூர்த்தி அவர்களை பற்றி நான் சொல்லும்போது, அவருக்கு இனிஷியல் என்ன போட்டிருக்கு? ST மூர்த்தி தானே. ஆனால் செயின்ட்டா? ஆமாம், செயின்ட்டு தாங்க. நான் எப்போதுமே பேசும்போது எஸ் என்று தான் தொடங்குவார். அதனால் எஸ் மூர்த்தி என்பதே சொன்னால் பொருத்தமாக இருக்குமோன்னு நான் யோசிக்கின்றேன். எப்பொழுது வந்தாலும் எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர் என்று தான் ஆரம்பிப்பார். பேசுறதுக்கு முன்னாடியே அது நம்மிடமிருந்து அவ்வளவு அதை மனம் கோணாமல் பேசுவதற்கும் மெசேஜ் செய்வதற்கும் வாழ்த்து தெரிவிப்பதற்கும் ஆசிரியர்கள் குழுவிலே, இந்த கலைக்காவிரி வாட்ஸ்அப் குழுவிலே எல்லாரையும் வாழ்த்தி ஏதாவது ஒரு கவிதை போட்டு விடுவார். அவர்கள் செய்த சாதனைகள் ஏதாவது படைத்தால் எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போடுவோம். ஆனால் மூர்த்தி ஐயாவிடமிருந்து ஒரு தமிழிலே அருமையான கவிதை வரும். நல்ல கவிஞர். நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க மேடையில், அவர் மிருதங்க வித்வான், கொண்டக்கோல் வித்வான், கஞ்சிரா வித்வான். அவர் சிறந்த கவிஞர் என்பதும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். இன்று அவருடைய முன்னாள் மாணவர்கள் மிக அருமையாக ஒரு புகழஞ்சலியை தங்களுடைய மிருதங்க கலை வழியாக வெளிப்படுத்தினார்கள். இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் பல்வேறு இடங்களில் இருப்பதால் அவர்கள் சேர முடியவில்லை. இப்படிப்பட்ட மேடையிலே அவர்கள் இந்த இசை நிகழ்ச்சி வழங்கி தங்களுடைய குருநாதருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த அருமையான தம்பிகளை நான் மனதார வாழ்த்துகின்றேன். திரு மூர்த்தி அவர்கள் இந்த கல்லூரியிலே நிறைய கலைஞர்களை உருவாக்கி வெளியே அனுப்பியிருக்கிறார். மாணவ செல்வங்களை குறிப்பாக இந்த நான் 4 ஆண்டுகள் ஆகிற இந்த காலத்திலே நான் அவருடைய வகுப்பறைக்கு செல்லும் போதெல்லாம் பார்ப்பது என்னவென்றால், அவருக்கு நிறைய மாற்றுத்திறனாளர்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மிக சிறப்பாக பயிற்றுவிப்பதிலே வல்லவராக இருக்கிறார். அதுவும் கலையை கற்றுக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது இரக்கம் வைத்து அவர்களுக்காக கல்வி கட்டணத்தையும், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாத மாணவர்களுக்கும் அவர் பணம் கட்டியிருக்கிறார். இதெல்லாம் அவர் சொல்ல முடியாது. இதெல்லாம் கண்ணால் பார்த்த சாட்சிகளாக இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர் எத்தனை பேருக்காக சிரமம் எடுத்து எதை வாங்கி கொடுக்கிறார் என்பது அதை நான் பார்க்கின்றேன். பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மாணவர்களுக்கு மிக பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை செய்கின்றார். அதுபோல் அரங்கேற்றம் சமயத்தில் தானே முன்னின்று வாசிக்க வேண்டும் என்று நினைக்காமல் தன்னுடைய மாணவர்கள் மேடைக்கு வர வேண்டும் என்று அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்
திருமூர்த்தி அவர்கள். மட்டுமல்லாமல் அவருக்கு இணையர் திருமதி சசிகலா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக எனக்கு முன்பாக பேசிய முனைவர் கோவிந்தன் அவர்கள் சொன்னது போல, அவர் இருந்தால்தான் இவர் இயங்க முடியும். அதனால் அவர்களுக்கும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கலைஞனுக்கு எப்போதுமே பின்புலமாக அவருடைய துணைவியார் இணையர் இருக்க வேண்டும். அந்த வகையில் அவரும் மிக அருமையாக இந்த கல்லூரியிலே மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார். இப்படி நிறைய நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கலைக்காவிரி அவரை ஒருபோதும் இழக்காது. அவருக்காக இன்று காலை நாங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொண்டோம். அவருடைய கலைப்பயணம் தொடர்ந்து செல்லட்டும். அவருக்கு நிறைய பேர் நண்பர்கள் இசைத்துறையில் இருக்கிறார்கள். அவர் நிச்சயமாக தொடர்ந்து அவர் பயணம் செய்வார். அவருடைய கலை பணி சிறப்பாக நடக்கட்டும். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு இந்த ஓய்வு பெற்ற பிறகு அவர் செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது கலைக்காவிரி அவரை கௌரவிக்க இருக்கிறது. இந்த நேரத்தையும் நான் நினைத்து மகிழ்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்றோர் பெரியவர்கள் அனைவரின் சார்பாக திருமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றியை கூறி இந்த சிறப்பை செய்ய விரும்புகின்றேன். காட் பிளஸ். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெறின். 31வது அதிகாரம் வெகுளாமை. அது பேராசிரியர் மூர்த்திக்கு பொருந்தும். அவர் ஒருபோதும் சினம் கொண்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. நம்முடைய மேனாள் செயலர் தந்தை அவர்கள் சந்தனமாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அருள்பணி சூசை அலங்காரம் அடிகளார். இப்பொழுது நினைவு பரிசினை முதல்வர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அன்பை வெளிப்படுத்துகிறார். செயலர் தந்தை அவர்கள் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய வருகை இருக்கக்கூடிய பேராசிரியர் மூர்த்தி அவர்களிடம் கேட்டார்கள், யாரு கூப்பிடலாம் கேட்ட பொழுது நான் முதலில் சொன்னது, நம் குடும்பத்தினுடைய குருவருள் வாழுகின்ற முத்துலட்சுமி ரெட்டியை நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற முத்துலட்சுமி ரெட்டி யார் என்று சொன்னால் எங்களுடைய புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனம் அடிகளார் அவர்கள்தான். இப்பொழுது நம்முடைய பெருங்கலைஞர் மிருதங்க சக்கரவர்த்தி திரு ஹரிக்குமார் அவர்கள் தன்னுடைய அன்பை பொன்னாடி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். கலைஞர்கள் போற்றுதும் தன்னும்மை கலைஞர்கள் போற்றுதும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வாழ்த்துறை வழங்குவதற்காக புதுக்கோட்டையினுடைய அடையாளமாக திகழக்கூடியவர் திலகவதியார் திருவருள் ஆதீனம் எங்கள் வணக்கத்திற்குரிய செந்தமிழ் அந்தனர் தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அடிகளார் அவர்களை பலத்த கரவொலியோடு வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்போடு வரவேற்கின்றோம். திருச்சிற்றம்பலம். யானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இந்நமதுமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தாமே வந்து எமது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிராப்பள்ளியின் அடையாளமாக திகழ்கின்ற கலைக்காவிரி நுண்கலைக் கல்லூரியினுடைய மிருதங்க இணை பேராசிரியராக கடந்த 31 ஆண்டுகளாக பணியாற்றி இன்று பணி நிறைவு பெற்று பாராட்டு விழா காணுகின்ற அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மிருதங்க இணை பேராசிரியர் திரு எஸ்டி மூர்த்தி அவருடைய இந்த விழாவினுடைய தலைவர், இந்த கல்லூரியுடைய முதல்வர்,
செயல் தந்தை அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு எஸ் லூயிஸ் பிரிட்டோ அவர்களே, நமது அன்பிற்கும் பாராட்டுதலுக்குரிய பல்வேறு நிகழ்ச்சிகளே கடந்த 2 ஆண்டுகளாக திருச்சி மாநகரில் நடக்கின்ற நிகழ்ச்சியெல்லாம் பங்கு பெறுகின்ற பொழுது நம்மோடு இணைந்து மத நல்லிணத்திற்கும் சமய நல்லிணத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற பேரர் திரு அத்வான் அவர்களே, நல்லதொரு வரவேற்புரையை இந்த நிகழ்ச்சிக்கு வழங்கி அனைவரையும் வரவேற்ற கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்களே, நம்மையெல்லாம் தனது வரவேற்பு பாடல்களாலும் நடன அசைவுகளாலும் வரவேற்று மகிழ்வித்த நடன மங்கைகளே, தாளவாத்தியம் சமர்ப்பணம் செய்த மிருதங்க மாணவ செல்வங்களே, நினைவலைகளை அருமையாக பகிர்ந்து அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய நமது அன்பிற்கும் பாராட்டுதலுக்குரிய சமஸ்கிருத இணைப்பேராசிரியர் டாக்டர் எல் கோவிந்தன் அவர்களே, மிருதங்கத்துறையினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஃப் பிரேம்குமார் அவர்களே, நிறைவாக ஏற்புரை வழங்க இருக்கின்ற இணைப்பேராசிரியர் எஸ்டி மூர்த்தி அவர்களே, அவரது துணைவியார் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரியார் திருமதி சசிகலா அவர்களே, நிறைவாக நன்றியாற்ற இருக்கின்ற ஆக்சல் சாமினி இணை பேராசிரியர் அவர்களே, நல்லதொரு இணைப்புரையினை கவிதை நயத்தோடும் அருமை பாங்கோடும் அழகு தமிழோடும் வணங்குகின்ற நமது அன்பிற்கும் பாராட்டுதலுக்குரிய தமிழ்துறை இணை பேராசிரியர் ஸ்ரீ டாக்டர் சதீஷ்குமார் அவர்களே, திரளாக கூடியிருக்கின்ற எஸ்டி மூர்த்தி ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர்களே, மாணவ செல்வங்களே, மிருதங்க மாஸ்டராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு ஹரிக்குமார் அவர்களே, மிருதங்க கலைஞர் திரு ரங்கராஜன் அவர்களே, திரு தியாகராஜன் அவர்களே, ஆண்டாள் கோயில் ஸ்ரீ சுந்தரராஜன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நமது அன்பும் பாராட்டும் வாழ்த்தும் உரித்த அனைவலாகும். நமது எஸ்டி மூர்த்தி அவர்களுடைய தொடர்பு என்பது அவருடைய வளர்ப்பு தந்தையார் திருச்சி கலைமாமணி மகாவித்வான் தாயுமானவருடைய தொடர்புடையது. நமது புதுக்கோட்டை அவருடைய குருநாதர் ஸ்ரீ மகான் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் மிருதங்கத்துடைய மகா மேதை. அவருடைய குரு பூஜை வழிபாட்டிற்காக புதுக்கோட்டை வருகின்ற பொழுது நமது திருமணத்திற்கு வருவார்கள். நமது ஆதீன குரு முதலுடைய அன்னையார் காலத்தின் தொட்டே தொடர்புடைய அவர்கள் என்பதால் அதன் பின்னர் நாம் பொறுப்பேற்ற பிறகு அவருடைய வளர்ப்பு தந்தையார் அவர் வருகின்ற பொழுது அப்பொழுது தான் நம்மளுக்கு எஸ்டி மூர்த்தி அவருடைய தொடர்பு தெரியும். இங்கே இணை பேராசிரியர் பணியாற்றுவார் என்பதும் தெரியும். அவரை பற்றி இங்கே மிக சிறப்பாக எல்லோரும் எடுத்துரைத்தார்கள். அவருடைய இசை திறன், பண்பு நலன், குணநலன் எல்லாற்றை பற்றியும் அழகுபட எல்லாம் அனைத்து தரப்பினரும் பல்வேறு துறை சார்ந்தவர்களும் எடுத்துரைத்தார்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. எப்படி வள்ளுவப்பெருமான் சொன்னாரோ, வையத்துள் வாழ்வாங்கு வானுரவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கேற்ப அவர் இந்த வையத்தில் 60 ஆண்டுகளில் அவர் நிறைவு செய்திருக்கார் என்பது ஒரு சான்று. அத்தகைய இதெல்லாம் காணொலி காட்சியெல்லாம் நாம் பார்த்தோம். நல்ல குருநாதர் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் நல்ல குருநாதர் கிடைத்தால்தான் வாழ்க்கையில் மேம்பட்டவனாக சிறந்தவனாக ஆக முடியும் என்பதற்கு நமது எஸ்டி குருமூர்த்தி ஒரு சான்று. அவருக்கு வாய்த்த குருநாதர், அவர் உறவினர் இருந்தால் கூட அவர் பாரம்பரியம் மிக 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 எத்தனை மிக வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி ஒரு பெரும் பாரம்பரியம் மிக்கது. மகான் தட்சிணாமூர்த்தி பிள்ளை என்றால் இப்போ மிருதங்கத்தில் அவரை சொல்லாமல் தவிர்க்க முடியாமல் ஒரு பெரும் ஆளுமை. அவருடைய பாரம்பரியத்தில் வந்த சிஷ்ய பரம்பரை அவர். ஆகவே அந்த பண்பு நலம் குணநலங்கள்லாம் அதில் இருக்கும் என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்பேற்பட்டவருடைய இந்த பணி நிறைவு விழாவிலே கலந்து கொள்வதிலே நாம் பெருமையும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏன்னா நாம் அழைத்ததற்கு காரணம் அவர் திலகவதியார் திருவுருள் ஆதீன கர்த்தராக இருப்பது மட்டுமென்று நான் கருதவில்லை. நாம் கருதுவதற்கு காரணம் நாம் ஒரு இசை பாரம்பரியத்தைச் சேர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதை காரணமாக இருக்கலாம் என்பதை நான் அனுமானிக்கிறோம். எமது பாட்டியார் முதல் பெண் மிருதங்க வித்வான் கலைமாமணி டி.எஸ். ரங்கநாயகம்மாள் என்பவர் ஆவார். என் இசை குடும்பம் சமஸ்தானத்தினரே சிவராம நட்டோனான் என்று புதுக்கோட்டையிலே ஒரு பெரிய பரதக்கலை மேதை. அவருடைய கொள்ளு பேரன் என்பதால்
அந்த பாரம்பரியத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு குடும்பம் என்பதால் நம்மளை அழைத்திருக்கார் என்றே கருதுகிறோம். இதுதான் பண்பாட்டு. இது பண்பாட்டு எச்சத்தை எடுத்துக்கொள்கின்ற அடுத்த தலைமைக்கு எடுத்து காட்டுகின்ற பாங்கும் அதுதான். ஏன்னா ரொம்ப முக்கியம். குரு நல்லா அமையணுன்னா அதுக்கு திருமூலர் அருமையாக நம்ம சதீஷ்குமார் திருமூலர் திருமந்திரத்தை அதிகமாக சொன்னார். மிக சிறப்பு. நம்முடைய கருத்து கருவூலம் பொக்கிஷம் என்றால் திருமூலர் திருமந்திரம். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விடுவார் என்று ஒரு பாடல். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். குருடு போகின்ற அளவுக்கு, அறியாமை என்கிற நிருளுங்கிற அளவுக்கு போகின்ற அளவுக்கு இருக்கிற குருவை பார்க்காம இருளாக இருக்கிற விட்டே போய் விழுந்து குழி விழுவாங்கிற பாடல் தான். அது அர்த்தத்தில் தான் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு இல்லாமல் குருட்டை நீக்கக்கூடிய குருவை பெற்றதனால்தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு மேல்நிலை அடைந்திருக்கிறார் என்பது சான்று நமது எஸ்டி குருமூர்த்தி அவர்கள். அப்பேற்பட்டுடைய அவருடைய சிறப்பு இங்கே மேன்மைக்குரியதாக எல்லோரும் ஒவ்வொருத்தரும் சொல்கின்ற பொழுது நாமே கொஞ்சம் சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் அவரை பற்றி முழுமையாக தெரியவில்லை. ஆனால் இங்கே வந்ததற்கு பின்னர் இங்கே அவருடைய பரந்துபட்ட இந்த வாழ்வும் அவருடைய இசைப்பணியும் அவருடைய சார்ந்திருக்கின்ற கல்லூரியில் அவர் வாழ்ந்த தன்மையும் அணுகு விதத்தையெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கின்ற பொழுது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். அடுத்த தலைமுறைக்கு செய்யப்பட வேண்டிய விஷயம் என்பதால் இந்த நிறைவு விழாவை பாராட்டு விழாவை வைத்திருப்பது என்பது சால சிறந்தது. ஏன்னா எதிர்காலத்தில் இங்கே மாணவராக இருப்பது இப்போ ஒருவர் சொன்னார், அவருடைய மாணவர்கள் ஒருவர் சொன்னார், நான் கற்றுக்கொள்ள வந்தேன், என்னை கற்பித்தவர் ஆக்கிவிட்டார் என்று சொன்னார். நான் ஒரு பயிற்றுனர் ஆகிவிட்டேன் என்று சொன்னார். அதுபோல் நாளைக்கு மாணவர்களாக இருக்க செல்வங்களா நீங்கள் தான் அடுத்த தலைமுறையை எடுத்து செல்ல வேண்டியவர்கள். அடுத்து இந்த இசைப்பணியெல்லாம் இசைக்கலையெல்லாம் அடுத்து செல்ல வேண்டியவர்கள். இந்த கல்லூரியை பார்க்கின்ற போது நாம் நினைக்கின்றோம் இது 4ஆம் முறையாக நாம் வருகின்றோம். முதல் முறையாக தொடக்க காலத்தில் 1992ஆம் ஆண்டு இறுதி வாக்கிலே நமது ஆதீன குரு முதல்வர் திலகவதியார் திருவருள் ஆதீனத்தை தோற்றுவித்த அருள்மிகு சாயி மாதா சிவபிருந்தா தேவி அன்னையார் அவர்களுடன் இங்கே வந்திருந்தோம். அப்பொழுது நாம் இள வயது 34 ஆண்டு ஆயிடுச்சு. அப்பொழுது நமது நிறுவனர் பேரர் திரு எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் அன்போடு வரவேற்று உபசரித்து சுற்றி காமித்து வளாகத்தை சுற்றி காமித்து சில துறைகளிலே போய் அன்னையார் அவர்களை பேசச் செய்தார்கள். அப்பொழுது வந்தோம். அடுத்ததாக அருட்சொல்லர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா ஆண்டுதோறும் நமது திருச்சி மாநகரத்தில் நடத்துகின்ற தேவார தமிழிசை மூவர் விழாவை தொடர்பாக இந்த கல்லூரியிலும் இணைத்து செய்யலாம் என்ற நினைப்போடு அப்பொழுது நமது முதல்வராக இருந்த மார்க்கெட் பாஸ்டின் திரு மார்க்கெட் பாஸ்டின் அவர்களுடைய சந்தித்தோம். அடுத்ததாக அண்மையிலே 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா என்று நினைக்கின்றோம். அப்பொழுது சித்தர் பாடல்களை பற்றிய நமது முன்னாள் முதல்வர் நடராஜன் அவர்கள் எழுதிய நூலை முதல் பிரதியை பெறுகின்ற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைத்தது. அப்பொழுது வந்தோம். இப்பொழுது நிறைவு விழாவுக்கு வந்திருக்கின்றோம். பார்க்கின்ற பொழுது அருமையான அந்த லோகோ என்று சொல்வார்களே எம்பலம், அதிலே கலை வளர மனிதம் மலர, கலை வளர மனிதம் மலர என்பதை எஸ்டி மூர்த்தி செய்கிறார் என்பதற்கு இங்கே சான்று அவர்தான். கலையும் வளர்த்தார், மனிதத்தையும் வளர்த்திருக்கார். மனிதத்தை வளர்த்ததா என்பதற்கு நிறையா பேர் சொன்னாங்க. எல்லா மாணவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டிய வகையிலே செய்தார் என்பதை இந்த லோகோவில் இருக்கிற கருத்தை அவர் பார்த்தாரா தெரியாது, அதை உள்வாங்கினாரா தெரியாது. ஆனால் அது இங்கே வந்தோன்னு அது இயற்கையாகவே அவருக்கு இயல்பாக உள்வாங்கி விட்டது. அந்த உள்வாங்கி விட்டதின் தன்மையினால் தான் அவர் அப்படி மாறியிருக்கிறார். ஆகவே இங்கே வந்திருக்கின்ற பொழுது இது பெரும் கோயிலாக பார்க்கின்றோம். இந்த கல்லூரி வளாகம் பெரும் கோயிலாக இருக்கிறது. கலைக்கூடம், கலை பொக்கிஷம் இங்கே பார்க்கின்றோம். உள்ளே முதல்வர் அறையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான கருத்து இருந்தது. 3 பெருந்தலைவர்கள் படத்தை வைத்திருந்தார்கள். கார்னல் மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார் 3 பேரும் அமர்ந்திருப்பது போல ஒரு புகைப்படம் பார்த்தோம். இங்கே வள்ளல் பெருமான், பாரதியார், காந்தியார், வள்ளுவர், எத்தனை நமது கலை பொக்கிஷனில் இருக்கின்ற பல்வேறு கலைகளுடைய அம்சங்கள் பொருந்திய கலை பட்டகங்களாக இருக்கின்றவர்களை காட்சிப்படுத்துகின்ற பாங்கு, இவையெல்லாம் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்றன. தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கின்ற ரொம்ப சிறப்பு என்னவென்றால் இப்பொழுது கலை வளர்ந்திருக்கிறது. பரதக்கலையும் ஆகட்டும், எல்லா கலைகளும் இன்றைக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் வந்ததற்கு பின்னர் மிக சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கலையிலெல்லாம் யார் எடுத்து செல்வது என்பது கேள்வி வருகின்ற பொழுது நமது பேரர் திரு எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள் மதம் ஒரு தடையல்ல, நமது கலையை வளர்ப்பதற்கு, நமது மண்ணின் கலாச்சாரத்தை பண்பாடை வளர்ப்பதற்கு மதம் பலம் தடையில்லை என்பதை நிரூபித்த ஒரு பேரொருளாளர் நமது எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார். அவரை திசை நோக்கி நாம் வணக்கம் செலுத்துவோம். ஏனென்றால் அப்படி ஒரு
தெளிவான பார்வை, தொலைநோக்கு பார்வை, இந்த மண்ணில் எது வளர வேண்டும், எது தொலைநோக்கு பார்வையோடு வளர்ந்தால் நல்லா இருக்கும் என்ற சிந்தனை சிலவருக்கு தான் உதிக்கும். அப்பேற்பட்ட அருளார் உருவாக்கிய இந்த பெருங்கோயில் கூடத்திலே பார்க்கின்ற பொழுது மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் ஒரு மனதை வருட செய்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது, நடனத்தையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் விருப்பப்பட்டால் இங்கே கொண்டாந்து சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை தந்திருக்கிறது. அப்படி ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்பாக இந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். அப்பேற்பட்ட கல்லூரியில் இவரும் அங்கம் வகித்து இங்கே நமது ஒருவர் சொன்னார், நம்ம கோவிந்தன் ஐயா என்று நினைக்கிறேன், அவங்க சொன்னாங்க, சார்ஜர் அடிகளோடு இணைந்து இந்த இடத்தில் அவருடைய பங்களிப்பும் இருப்பதாக அவர் தோற்றுவித்த போது, தொடக்கத்தில் இருந்தபோது இருந்ததாக சொன்னார்கள். உண்மையிலே அப்பேற்பட்ட அவரை கொண்டாந்து இணைத்திருக்கிறது. காரணம் அவருடைய குரு பக்தி. குரு பக்தியுடைய அவருடைய குருநாதர் இருக்காரே தாய்மான ஐயா, நாங்கள் இதுவரையும் 60 வயதாயிடுச்சு நம்மளுக்கும், இதுவரையும் நாம் இசை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் என்றாலும் கூட குரு பக்தியில் மிஞ்சியதாக அந்த தாய்மானவரை தாண்டி நான் பார்த்ததில்லை இதுவரையும். குருவுக்கு குரு தட்சிணாமூர்த்தி பிள்ளை, குருவுக்கு குரு, குருவுக்கு செய்வதே பெரும் சிறப்பு. ஆனால் குருவுக்கு குரு செய்தது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவரை ஆண்டுதோறும் அங்கே விழா எடுத்து, புதுக்கோட்டையிலும் திருச்சியிலும் விழா எடுத்து தக்கவரை இசைக்கலைஞர்களை பாராட்டுகின்ற அந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் நமது எஸ்டி மூர்த்தி அவர்கள். ஆக அவருடைய சிறப்பு என்பது இதெல்லாம் அவருடைய இயற்கை இயல்பாக ஊறி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வரும். சட்டியில் இருந்தால் தானே ஆப்பிள் வரும்னு சொல்லுவாங்கள்ல, ஆப்பிள் இருந்தால் தான் சட்டி இதில் வரும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பெரும் சிறப்புக்குரிய நமது எஸ்டி மூர்த்தி அவருடைய பணி நிறைவு விழாவிலே அவருடைய இசைப்பணி இங்கே ஓய்வு பெற்றிருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்வில் ஓய்வு பெறவில்லை. அவர் இன்னும் பறந்துபட்ட உலகத்துக்கு வர வேண்டும், இன்னும் எல்லா இடத்திலும் சென்று அவருடைய இசைப்பணியை சிறக்க வேண்டும், இன்னும் மாணாக்கர்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த தலைமுறையை எப்படி இப்போ உங்களை மகான் தட்சிணாமூர்த்தி சொல்லி ஒரு பாரம்பரியத்தை காட்டுகின்றோமோ, அதுபோல் உங்களை சொல்லி பாரம்பரியத்தை உருவாக்குகின்ற தன்மையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தை இந்த நேரத்தில் சொல்லி அவருடைய வாழ்வு மேலும் சிறந்து உடல்நலத்தோடும் வளத்தோடும் அவர் குடும்பம் செழிப்போடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்திலே நீல நினைந்து வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். வாழ்க, வளர்க, சிறக்க, மேம்படுக. இப்பொழுது நம்ம திலகவதியார் திருவுருள் ஆதீனத்தின் சார்பில் அவருக்கு இருவருக்கும் நம்ம தம்பதியராக இருவருமே 100 ஆண்டு வாழ வேண்டும். அவருக்கு நமது நல்வாழ்த்துக்கள் நல்லாசிகளாக சொல்லி அவர்களுக்கு குரு பூஜையின் மகத்துவம், ஏன்னா குரு பூஜையை மிகச் நேர்த்தியாக செய்யக்கூடியவர். அவருடைய குரு பூஜையை நாம் புதுக்கோட்டையிலே மகா தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்களுக்கு நடத்துகின்ற குரு பூஜை நேரில் பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொன்றையும் அணுக்கமாக செய்து மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய அவருக்கு குரு பூஜை மகத்துவம் என்ற நூலை வழங்கி ஆசீர்வதிக்கின்றோம். வாழ்க, வாழ்க, வாழ்க. நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பார் அப்பர் பெருமான். அத்தகைய மரபு தமிழர் மரபு. எங்கள் வணக்கத்திற்குரிய தாய்மானவர் அந்துவான் அடிகளார் அவர்கள் விகார் ஜெனரல் வாழ்த்துரை வழங்க வருகிறார் பலத்த கரவொலியோடு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேராசிரியர் மூர்த்தி அவர்களை வாழ்த்தி பேருரை நிகழ்த்திய புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனம் தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களே, இன்றைய விழாநாயகர் பேராசிரியர் மூர்த்தி அவர்களே, அவருடைய துணைவியார் திருமதி சசிகலா அவர்களே, கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய செயலர் அருள் பணியாளர் லூயிஸ் பிரிட்டோ அவர்களே, மேனாள் செயலர் அருள் பணியாளர் சுசை அலங்காரம் அவர்களே, இன்றைய முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களே மற்றும் பேராசிரியர்களே, மாணவர்களே, மாணவிகளே, பேராசிரியர் மூர்த்தியுடைய உறவினர்களே, குடும்பத்தார்களே மற்றும் பல்வேறு இசை கலைஞர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில்
31 ஆண்டுகள் மிருதங்க பேராசிரியராக பணி செய்து இன்றைக்கு பணி நிறைவு செய்கிற பேராசிரியர் மூர்த்தி அவர்களுக்கு முதலிலே மறைமாவட்டத்தின் சார்பில் எங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் சிறப்பான விதத்திலே இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பணி ஆகியவற்றின் சிறப்பை பல்வேறு பேராசிரியர்களும் நண்பர்களும் காணொளி காட்சியின் வழியாகவும் சரி நேரடியாகவும் இந்த வாழ்த்துறையின் வழியாக வழங்கினார்கள். இவை எல்லாமே அவருடைய வாழ்வின் சிறப்பு என்பதை ஏற்றுக்கொள்வதோடு நானும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேராசிரியர் மூர்த்தி அவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது அவர் ஒரு பேராசிரியராக மட்டுமல்லாமல் அதை கடந்து தன்னுடைய மாணவர்களோடு ஒரு சகோதரராக அல்லது ஒரு தாயாக இருந்து ஒரு தந்தையாக இருந்து அந்த ஒரு நிலையில் அவர்களை வழிநடத்துகிற ஒரு மிகப்பெரிய பண்பை அவர் பெற்றிருந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்வின் சிறப்பாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஆசிரியர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ அவர்களுக்கென்று பாடத்திட்டம் இருக்கிறது, அதை நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்பது மட்டுமல்ல, அதை கடந்து ஒவ்வொரு மாணவரையும் அவர் கண்டுணர்ந்து அவருடைய ஆற்றல்கள் என்ன, அவர்களுடைய திறன்கள் என்ன, திறமைகள் என்ன, இன்னும் அவர்களுடைய வாழ்வின் சூழல் என்ன என்பதை எல்லாம் உணர்ந்து ஒவ்வொருவரையும் தன்னுடைய குடும்பத்தினர் போன்று கருதி, சகோதரராக கருதி அவர்களை வழிநடத்திய அந்த முறை அவருடைய பணி வாழ்வின் சிறப்பு என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. அந்த வகையிலே தான் ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த கலைஞர்களாக உருவாவதற்கான ஒரு ஆற்றலையும் அதற்கான ஒரு சூழலையும் இந்த கல்லூரியிலே அவர்கள் பெற்றார்கள். கல்லூரி அல்லது ஒரு கல்வி நிறுவனம் என்பது மதிப்பெண்கள் பெற்று செல்லுகிற ஒரு முறையாக கருதாமல் மதிப்பெண் பட்டியலை விட மதிப்பீடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக சிறப்பான விதத்திலே ஒவ்வொருவருக்கும் நல்ல மதிப்பீடுகளை, வாழ்வுக்கான மதிப்பீடுகளை தன்னுடைய பாடத்தினால் மட்டுமல்ல அதை கடந்து தன்னுடைய வாழ்வினாலும் அவர்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் நிச்சயமாக அவருடைய ஒரு வாழ்வின் சிறப்பாக நான் பார்க்கிறேன். படிப்பில் மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை செய்கிற முறை, இன்னும் அதை கடந்து இந்த கல்லூரியுடைய எல்லா நிகழ்வுகளிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அந்த அர்ப்பண உணர்வு அவருடைய வாழ்வின் மிக சிறந்ததாக நான் வந்து பார்க்கிறேன். பொதுவாக அத்தகைய ஒரு அர்ப்பண உணர்வு தான் ஒருவருடைய வாழ்வின் சிறப்பாக நாம் பார்க்க முடியும். கலைக்காவிரி வளாகத்தை பொறுத்தவரையில் நேரம் காலம் கருதாமல் அதனுடைய தேவைக்கேற்ப முழுமையாக தங்களை அர்ப்பணித்து செயல்படுவதுதான் பேராசிரியர்களுடைய ஒரு சிறப்பு என்றால், மூர்த்தி அதில் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. ஏனென்றால் ஒரு மிருதங்கத்துறையாக இருந்தாலும் அவர் எல்லா துறையோடும் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தேவையில் இருக்கிற ஒன்று. இன்றைக்கு நடனத்துறை அல்லது நடன நிகழ்வுகள் மிக சிறப்பாக இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சென்று ஒரு முத்திரை பதிக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் இவர்கள் உடனிருந்து அவர்களை வழிநடத்தி இந்த மிருதங்க இசையினால் அந்த நடன நிகழ்வை மேன்மைப்படுத்துவதுதான் மிக சிறந்த ஒன்று. அந்த வகையில் தன்னுடைய துறை என்னுடைய பொறுப்பு என்பதை கடந்து இந்த கல்லூரியுடைய நலன், இந்த கல்லூரியில் படிக்கிற எல்லா மாணவருடைய வளர்ச்சி என்று ஒரு பரந்துபட்ட நிலையில் மிகச்சிறந்த ஒரு நல்ல எண்ணம் கொண்டு அந்த எண்ணத்தை செயல்படுத்தியது இவருடைய வாழ்வின் சிறப்பாக நான் பார்க்கிறேன். எனவே கடந்த 31 ஆண்டுகளாக இவர் ஆற்றிய இந்த அரும்பெரும் பணிக்காக, இவர் வழியாக இந்த கல்லூரி வளர்ந்த நிலைக்காக மறைமாவட்டத்தின் சார்பில், ஆயரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவர் பணி நிறைவு பெற்றாலும் நிச்சயமாக இந்த இசைத்துறைக்கு அவருடைய பங்களிப்பு இன்னும் அதிகமாகும் என்பதில் எந்த சந்தேகமில்லை.
கல்லூரியிலே அதிகமாக இருப்பதனால் வெளியிலே அவர் இத்தகைய இசைத்துறைக்கு போதுமான ஒரு நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழல் இதுவரையிலும் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் எல்லா எல்லையும் கடந்து இசைத்துறைக்கென்று முழுமையாக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அத்தகைய ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த கல்லூரியில் மட்டுமல்ல, அதையும் கடந்து இன்றைக்கு இசைத்துறைக்கு இன்னும் அதிகமாக அவருடைய பங்களிப்பு இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான வேளையில் அவருடைய பணிக்காக வாழ்த்து சொல்லுகிற, நன்றி சொல்லுகிற, பாராட்டுகிற இந்த வேளையில் இறைவன் அவர்களை இன்னும் நிறைவான உடல் உள்ள நலனை கொடுத்து அவருடைய இந்த இசைப்பணியினால் இன்னும் தமிழகத்தில் இத்தகைய இசைத்துறையில் எல்லாரும் வாழ வேண்டும், புதிய கலைஞர்கள் உருவாக்க வேண்டும். அதன் வழியாக இன்றைய கல்லூரியுடைய முக்கியமான விருது வாக்காக இருக்கிற மனிதம் மலர்வதற்கான ஒரு அருமையான இன்னும் பணியை அவர் தொடர வேண்டும். அதற்கான இறை அருளை நான் இறைஞ்சி மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறை மாவட்டத்தின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு நான் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றேன். ஒரு ஆகச்சிறந்த அருளாசி உரையை வழங்கி சென்றிருக்கிறார் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் எல் அந்துவான் அடிகளாருக்கு மீண்டும் கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக, பேராசிரியர் எஸ்டி மூர்த்தி குடும்பத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை அரசு இசைக் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர், எங்கள் வணக்கத்திற்குரிய மிருதங்கத்துறை பெருங்கலைஞர் முனைவர் தியாகராஜன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மூர்த்தி சார் அவர்களுடைய பணி நிறைவு இன்று. உங்களுக்கு எல்லோருக்கும் அறுசுவை விருந்து காத்திருக்கிறது. ஆனால் அதே அறுசுவை போல அவருடைய மூர்த்தி என்ற அந்த ஆங்கில எழுத்தில் 6 எழுத்துக்கள், அந்த 6 எழுத்துக்களுக்கும் உரித்தாக 6 குணங்களை நான் பார்த்தேன். பரந்த உள்ளம் கொண்டவர். கலைக்காவிரியினுடைய பரந்த உள்ளம் என்னவென்றால், கலைக்காவிரியினுடைய ஆலமரத்தினுடைய ஒரு விழுது அவர். ஆலமரமே ஒரு பரந்த விருட்சம். அந்த ஆலமரத்தினுடைய விழுது இன்றைய தினம் பணி நிறைவு செய்கிறது. ஆனால் அதே விழுதானது பல விழுதுகளை இங்கே விட்டு செல்கின்றது. அந்த நல்ல விழுதினை திரும்பவும் கலைக்காவிரி தன்னுள் அடக்கிக் கொள்ளும் என்பது நிதர்சனமான உண்மை. இரண்டாவதான குணம் உழைப்பு. அவருடைய உழைப்பை பற்றி எல்லோரும் பேசினார்கள். அவருடைய கை விரல்களிலிருந்து மிருதங்கத்தில் எழுப்பப்படும் ஒவ்வொரு சொற்களும் 31 ஆண்டுகளாக தாத்தி தொம்னம், தாக்கிடதக பல்வேறு விதமான ஆரம்ப பாடங்களை எத்தனை லட்சம் தடவை வாசித்திருப்பார். பல லட்சம் முறை மாணவர்களுக்கு வாசித்திருப்பார், அது ஒரு உழைப்பு. பல லட்சம் முறை நடனத்துறைக்கு வாசித்திருப்பார், அது ஒரு உழைப்பு. பல லட்சம் முறை கலைக்காவிரியுடைய இசைத்துறைக்கு வாசித்திருப்பார், அது ஒரு உழைப்பு. பல லட்சம் முறை ஆடியோ ரெக்கார்டிங்காக வாசித்திருக்கிறார். இத்தனை உழைப்பையும் அவருடைய விரல்களில் கொண்டு வந்ததினால்தான் 31 வருட காலங்களாக திடகார்த்தமாக இருந்து இன்றைய பரிநிறைவை செய்கின்றார். மூன்றாவதாக உள்ளம் அந்த குணம் ஈகோ இல்லாத குணம். ஏனென்றால் என்னை அவர் ஒவ்வொரு தரவும் அணுகும் பொழுது தான் ஒரு மிருதங்க பேராசிரியர் என்றே நினைத்து கொள்ளாமல் என்னை உடனே அண்ணன் இந்த பாடாந்தரம் எப்படி, இந்த சிலபஸ்க்கு என்ன நடத்தணும், இந்த சிலபஸ் இதுதானா, எனக்கு கொஞ்சம் வேகாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய உள்ளத்தை ஈகோவே இல்லாமல் இன்னொரு சக கலைஞரிடம் கேட்டு தொடர்ந்து கொள்வதில் அவர் சிறந்தவர். நான்காவதான குணம் கருத்து வேறுபாடு இல்லாதவர். ஃபாதர் சொன்னது போல் எஸ் ஃபாதர்னு ஆரம்பிக்கிற மாதிரியே நான் எது சொன்னாலும் உடனே எஸ். எத்தனையோ தடவை இங்கே மாணவர்களுக்கு எக்ஸாமினராக வந்திருக்கேன். அந்த சமயத்தில் அண்ணா நீங்கள் என்ன மார்க் போடுறீங்களோ அதுதானே, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இல்லை மூர்த்தி, இந்த பையன் 3 வருஷம் படிச்சிருக்கான், நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், அவன் இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் வாசிக்காமல் போயிருக்கலாம், ஆனால் அவனுடைய உழைப்பு 3 வருஷமாக இருந்திருக்கும், எப்படி போடணும், நான் பாட்டுக்கு ஏதாவது கூடுதல் குறைச்சலாக போட்டக்கூடாது மூர்த்தினா, அதெல்லாம் இல்லைண்ணே நீங்கள் போடுறது தான் மார்க். அந்த அளவுக்கு கருத்துக்களை வேறுபாடு இல்லாமல் என்ன பழகியவர், அந்த குணம் உள்ளவர். ஐந்தாவது குணம் சிறந்த குருபக்தி. எல்லோரும் கூறினார்கள். நான் அவரை பார்க்கும் பொழுது
அந்த குரு பக்தியை மிஞ்சும் அளவிற்கு தான் எதையும் அனுபவிக்காமல் பிறருக்காக குருவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். அது இங்கே இருக்க எல்லோருக்கும் தெரியும், மேடையில் விட்டிருக்கும் அனைவருக்கும் தெரியும், கல்லூரி பேராசிரியருக்கும் தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு அருமையான குரு பக்தி உள்ளம் கொண்டவர். ஆறாவதாக, ஒரு மிருதங்க கலைஞருக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கலாம். நான் சொன்ன குணங்கள் 5லையும் தாண்டி ஒரு குணம். என்ன குணம் என்றால், குருகுலம் கரிக்குலம் என்ற குணம் அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. இப்போ நாங்கள்லாம் கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டோம்னா அடுத்த நாள் கச்சேரி முடிஞ்ச உடனே ஒரு ஹை லெவலில் எல்லாத்தையும் வாசிச்சிருப்போம். ராகந்தானம், பல்லவி, அது இதுன்னு தனியாக விடுத்துறோம். அடுத்த நாள் கல்லூரிக்கு வந்த உடனே அந்த மாணவன் 2வது ஆண்டு மாணவனுக்கு தின் தின்னா தக்க தின் தின்னான்னு சொல்லிக் கொடுக்குறப்போ எங்கள் மனம் எல்லாம் கரிக்குலத்துக்கு வரணும். நாங்கள் அப்படியே வேறு ஒரு உலகத்திலிருந்து திரும்ப இந்த உலகத்துக்கு வரணும். இவர் காலையில் எழுந்தவுடன் அவருடைய குருவானவருக்கு அத்தனை பணிவிடைகளையும் பண்ணி முடித்து குருகுலமாகவே இருந்துவிட்டு 10 மணிக்கு கரிக்குலமாக மாறிவிடுவார். இந்த உள்ளம் யாருக்கு கிடைக்கும்? அப்படி இருந்தால் தான் ஒரு மிருதங்க ஆசிரியர் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். இத்தனை லட்சம் தடவை வாசித்த விரல்களுக்கு ஒரே பாடத்தை பல முறை பல லட்சம் தடவை வாசித்த விரல்களுக்கு இந்த 31 ஆண்டு காலங்களும் சேர்ந்து பல லட்சம் ரூபாயாக அவருக்கு வரப்போகிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தஞ்சை மிருதங்க பாணியில் சங்கீத கலாநிதி டி கே மூர்த்தி அவர்களுக்கு 102 வயது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூரில் ஒரு மூர்த்தி அப்படின்னா இங்கே திருச்சியில் ஒரு மூர்த்தி அவர்கள். மிருதங்கத்தில் 2 மூர்த்தி தான் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க அந்த பேரில், வேறு யாரும் இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு 102 வயது, அதில் பாதி வயது இவருக்கு நிறைவு, 60 வயது. மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பார்கள். அது இவருக்கும் பொருந்தும் அவருக்கும் பொருந்தும். டி கே மூர்த்தி போல ஸ்ரீமான் தாயுமானவர் போலும் இவரும் நீண்ட ஆயுள் காலம் வாழ்ந்து இசை உலகில் இன்னும் பல புகழை அடைய எல்லாம் வல்ல இறையருளை வேண்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு பொன்னாடை பொருத்தி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த நிகழ்வினுடைய நாயகர் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்க வருகிறார். NSS கிளாப்ஸ் கோஸ் டு குருவே சர்வலோகானாம் விசயே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளுக்கு புதுக்கோட்டையை நோக்கி எனது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்து எனது சிறுவுரையை பேருரையாக சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றேன். இங்கே அனைவரும் நான் ரொம்ப அதிகம் பேசுங்கிறதுக்காக இறைவனாக கொடுத்த ஒரு சின்ன ஒரு தடங்கள் எனக்கு 2 நாளாக என்னன்னு தெரியல, தொண்டை ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த 31 ஆண்டுகள் நான் உங்களிடம் ஷேர் பண்ண வேண்டிய பல விஷயங்கள் சொல்லியே ஆகணும், வேறு வழியே இல்லை, நீங்கள் கேட்டே ஆகணும். காரணம், சமையலெல்லாம் செஞ்சாச்சு, கொண்டு போய் சேர்க்கின்ற நேரம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. அந்த 20 நிமிஷத்தை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் என்னை பற்றி பல்வேறு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. இதற்கு எந்த விதத்திலும் நான் காரணமானவள் அல்லங்கிறது தான் சத்தியம். அதை ஒரு சின்ன ஒரு கவிதையாக அருட்தந்தை மோன்சிங்கோர் ஜாதி அடிகளார் அவர்களின் திருவடிக்கு ஒரு கவிதையாக எழுதியிருக்கேன். அதை இப்பொழுது திரு தமிழ், தமிழ், 2 துறை பேராசிரியர் அவர்கள் அந்த கவிதையை வாசிக்கும்படி அன்புடன் பணிகின்றேன். அந்த கவிதையை வாசிக்கும்படி அன்புடன் பணிகின்றேன். 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசிரியர் மூர்த்தி அவர்கள் 31 ஆண்டுகள் இந்த துறையில் வல்லமை பெற்ற பேராசி
இந்த கல்லூரியில் நான் முதலில் பணியாற்றுவதற்கு இறைவன் கொடுத்த வரமாக தான் இதை பார்க்கின்றேன். நான் இந்த கல்லூரியில் பணியாற்றுவதற்கு இறைவன் அருள் புரிந்தாலும் மட்டுமே தான் இங்கே வந்து பணியாற்ற முடியும், இல்லைன்னா பணியாற்ற முடியாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய குரு சேவையை மட்டுமே நான் வந்து அடிப்படையாக கொண்டு சேவை செய்ததின் அடையாளம் இன்றைக்கு பெரும் பலன்களையும் வளங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்ன, அதுதான் சத்தியம். இந்த கல்லூரியில் 2000ஆம் ஆண்டு அரசு உதவி பெறும் கல்லூரியாக உருமாற்றுவதற்கு ஒரு பெரிய ஒரு மனசு ஜார்ஜ் அடிகளாரின் எண்ணம் மட்டுமே. அதுவும் சாதாரண எண்ணம் இல்லை. அவங்க அரசில் வந்து ஒரு ஃபண்டு மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் வந்து சொன்னாங்க. வேண்டாம், ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த பலன் போய் சேரணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஃபண்டெல்லாம் வேணாம், எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணுங்க. அந்த மனசு யாருக்கு வரும்? அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் யாருமே ஃபுல்லி குவாலிஃபைடு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருந்தோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு டீமை போட்டு எங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, நாங்கள்லாம் வந்து பேராசிரியர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு தகுதியோடு நல்லா இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களை ஜட்ஜு பண்ணுறது யார் தெரியுங்களா? பெரிய பெரிய ஜாம்பவான்கள். திரு பி ராஜமையர், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதே போல் ஹரிக்குமார் சார் அவர்கள், தஞ்சை பல்கலைக்கழகத்திலே அங்கேற்கண்ணி மேடம் அவர்கள், இவங்களாம் தான் எங்களுக்கு ஜட்ஜு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், கடைசி ஓவர் கடைசி பால் ஒன்று அவுட் ஆகணும், இல்லைன்னா ஒரு ரன்னு ஓடணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹரிக்குமார் சார், நான் எப்படி போட்டால், அவர் எப்படி போட்டால் நான் பாலை அடிப்பனோ அது மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி ஒரு பாலை போட்டு அந்த விஷயத்தை வந்து கடக்க செய்தவர் ஹரிக்குமார் சார் தான். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அவர் மட்டும்தான் காரணம். எனது குருநாதர் காரணம், இன்றைக்கு எனக்கு வாழ்வளித்த ஜார்ஜ் அடிகளார் ஒரு காரணம், அதில் அவர் ஒரு காரணம். எங்களுக்கு இந்த ஒரு அரசு உதவி பெறும் நிலையை உருவாக்கிய அடிகளார், குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், ஜார்ஜ் அடிகளார், இவர்களின் எனது பணி நிறைவில் இன்னைக்கு இருக்கின்ற புதுக்கோட்டம் ஆதீனம் அடிகளார், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத விஷயங்கள். இத்தனை வளங்களும் இத்தனை செல்வங்களும் நாங்கள் பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜார்ஜ் ஃபாதர் இருந்தாலும், அதையெல்லாம் தமிழக அரசின் அன்றைய முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களின் திரு பொன்னம்பல அடிகளார் மூலம் கொண்டு போய் சேர்த்த விதம் மாபெரும் தவம். நாங்கள் செய்யலை, எங்கள் குருநாதர் எங்களுக்காக செய்த தவத்தின் வலிமையாலே நாங்கள் இங்கே நிற்கின்றோம். இங்கே கற்பிக்கின்ற ஒவ்வொரு பேராசிரியரும் ஆசிரியன் அல்ல, மாத ஊதியம் பெறும் ஆசிரியர்கள் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பேராசிரியரும் ஆச்சாரியனாக வாழ்ந்திருக்கிறாள் தான் உண்பம். ஆச்சாரியன் என்பது இசைக்கலைக்கு மட்டுமே பொருந்தும், ஆன்மீகத்திற்கு மட்டுமே பொருந்தும். ஆன்மீகத்திலும் இசையிலும் எந்த ஒரு பேராசிரியரும் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. தான் கற்ற கல்விகளை அடுத்த சந்ததியினருக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் மாபெரும் தவத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் எங்களது பேராசிரியர்கள். இதையெல்லாம் கண்டு தேடி கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு சேர்த்திருக்கிறாருன்னா அவருடைய தீர்க்க தரிசனம் எங்கள் ஜார்ஜ் அடிகளாரின் கண்களில் இருந்தது தான் சத்தியம். எங்களை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் தவறு செய்யும்போது அப்படியே தோளில் தட்டி கொடுத்து அப்படியே எங்களை அரவணைச்சி, நாங்கள் என்னென்னா அவர் நினைக்கிறாரோ அந்த மாதிரி வடிவங்களாக எங்களை மாற்றியவர் ஜார்ஜ் அடிகளார். ஒரு சின்ன ஒரு கிளாஸில் தண்ணி, அந்த தண்ணி எப்படி வந்து அந்த கிளாஸ் வடிவம் பெறுகிறதோ அது மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்திலையும் நாங்கள் எங்களை முழுமையாக மாற்றிக்கொள்வதற்கு எங்களுக்கு அச்சாரமாக இருந்தவர் ஜார்ஜ் அடிகளார்.
அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அதற்கு துணையாக அன்றைய காலகட்டத்தில் திருக்குறளை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு அவர்களின் மனதை சேர்ந்து அடையக்கூடிய ஒரு பக்குவமான விஷயத்தை எழுத்து வழிகளில் கொண்டு சேர்த்தவர் மாபெரும் கவிஞனாக இருக்கக்கூடிய திரு வின்சென்ட் அவர்கள். ஆனால் அவர் இருக்கிற இடம் தெரியாது. எந்த புகழுக்கும் பணத்திற்கும் அடிபணியாத மனுஷன் அவர். ஆனால் எதை இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே, ஜி சரியாகும் ஜி, சார் அவரே சரியாயிடுங்க, அப்படிப்பட்ட ஒரு எழுத்துக்களை எல்லாம் கொண்டு சேர்த்து எங்களுக்கெல்லாம் அதுக்கு அடிப்படமாக இருந்தவர் அவர். நாங்கள் உண்ணுகின்ற உணவிலே ஒவ்வொரு அரிசியிலையும் எங்களுடைய பெயரை பொறித்தவர் ஜார்ஜ் அடிகளார். திரு வின்சென்ட் என்று சொன்னால் கூட மிகையாது. அதற்காக பாடுபட்ட சாருமதி மேடம் அவர்கள், வித்யா மேடம் அவர்கள், அதற்கு பாடிய திரு நடராஜன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாது. இப்படி ஒவ்வொரு ஸ்டாஃபும் சொல்லிக்கொண்டே போகலாம். நாங்கள் இங்கே பணியாற்றும் போது எனது துறையை மட்டுமே என்னை பக்குவப்படுத்தவில்லை. லாங்குவேஜ் துறையில் இருக்க அனைத்து பேராசிரியர்கள், நடனத்துறையில் இருக்கின்ற அனைத்து பேராசிரியர்கள் எங்களையெல்லாம் தங்களுடன் இணைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களை பக்குவப்படுத்தினார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் எங்களை அப்டேட் செய்யறதுக்கு பேராதரவாக இருந்தார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையிலே இன்னொன்று ஹரிக்குமார் சார் விஷயத்தை நான் சொல்லணும். நாங்கள் டீச்சிங் லைனில் வந்துட்டோம். ஆனால் எனக்கு ரெக்கார்டிங் வரும். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுவார். மூர்த்தி 16ஆம் தேதி உங்களுக்கு ரெக்கார்டிங் போட்டிருக்கு, என்ன வாசிக்கிறீங்க சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை நீ சொல்லு, முன்னால் என்ன முடியுமோ வாசி. அது மாதிரி அப்டேட் செய்யக்கூடியவர். எங்களுக்கெல்லாம் ஆல் இண்டியா ரேடியோவில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிரேடு சிஸ்டம் மாறணும். அந்த கிரேடு சிஸ்டம் அதை தாண்டி போய்ட்டு நான் வாச்சிருக்கேன். 5 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த கிரேடு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கிரேடு வரணும்னா அந்த மறுபடியும் 5 வருஷத்தில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து தான் வரணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு ரெக்கார்டிங் சார் சொல்கிறார், தைரியமாக வாசிங்க, ஒன்றும் சிரமம் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை நான் வாசிக்கும் போது சிறு சிறு தவறுகள், ஏன்னா எங்கள் குருநாதர்கிட்டலாம் நான் அவர் நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் சாதகம் பண்ணலை. அவர்கிட்ட இருக்கிற கடுகில் ஒரு துளி அளவுக்கு தான் நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அப்படி நாங்கள் வாசிக்கும் போது சின்ன மிஸ்டேக் வரும். அதையெல்லாம் பேலன்ஸு செய்து எங்களை எல்லாம் அந்த கிரேடுக்கு தகுதியாக ஆக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை செய்தவர் அவர்கள். இந்த மனசெல்லாம் யாருக்கும் வராது. நான் மட்டும் இல்லை, இந்த திருச்சியில் இருக்கிற அனைத்து இசைக்கலைஞர்களுக்கும் அவர் பேராதரவு தந்த ஒரு குருங்கிறது ஒவ்வொரு சமயத்திலையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதை மறக்கவே முடியாது. அதே போல் எங்களுக்கு அரசு உதவிகள் கிடைப்பதற்காக பல்வேறு ஜிஓக்களை எல்லாம் தேடி தேடி பிடிச்சி எங்களுக்கு அரசு சலுகையெல்லாம் பெறுவதற்கு திரு வின்சென்ட் சார் அவர்களின் மூலம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த அனைத்து செயலர் தந்தை அவர்களும் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி அந்த பலன்களெல்லாம் இன்றைக்கு நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஜார்ஜ் ஃபாதருக்கு அப்புறம் வந்த இன்றைக்கு கல்விக்குழு தலைமையாக இருக்கின்ற ஃபாதர் அந்துவான் அடிகளார் அவர்கள், அதற்கு முன்னதாக சூசை இளங்காலம் அடிகளார் அவர்கள், அப்புறம் திரு ஞானசேகரன் அடிகளார் அவர்கள், சகாயராஜ் அடிகளார் அவர்கள், இவர்களையெல்லாம் எங்களை அன்பால் அரவணைத்து சென்றக்கூடிய ஒரு காட்சியை நான் இன்றைய தினம் பார்க்கின்றேன். இவர்களையெல்லாம் எங்களை நல்வழிப்படுத்தியதால் நாங்கள் ஒரு பக்குவமான நிலைக்கு வந்தோம் என்றால் இதற்கு அடிப்படை காணணும். அதே காலகட்டத்தில் அன்றைய தினம் எங்களை எல்லாம் அப்டேட் செய்வதற்காக எங்களை வழிநடத்திய முதல்வர் மார்கரெட் பாஸ்டின் அவர்களை தொடர்ந்து சிறிது காலம் பொறுப்பு முதல்வராக இருந்த திரு லக்ஷ்மி அவர்கள், திரு பான் நடராஜன் அவர்கள், இன்றைய தினம் இங்கே அமர்ந்திருக்கின்ற டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள், இப்படி எண்ணற்றோர்கள் எல்லாரும் எங்களை ஒரு முதல்வர் என்ற முறையில் யாரும் எங்களை வழிநடத்தவில்லை. அன்பால் சகோதர உணர்வுடன் எல்லாத்தையும் எங்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகையாகாது. அதே போல் அலுவலக பணியாளர்கள் ஒவ்வொரு விஷயமும் நாம் அவங்கள கேட்கும் போது சிரிச்சுக்கிட்டே செஞ்சிடலாம் சார், ஓகே பண்ணிடலாம். இது மாதிரி அலுவலக பணியாளர்கள் அனைவரும் எங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக அவ்வளவு உதவியாக இருந்தால் என்றால் அது மிகையாத.
அதே போல் கச்சேரிக்காக சில வித்வான்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அப்பொழுதெல்லாம் நான் சொல்வேன், இது மாதிரி இங்கே கல்லூரியில் வந்து ஒர்க் இருக்குது. இப்படி பல தடவை நான் தட்டி கழிச்சிருக்கேன். ஒரு நாள் திடீர்னு பொறி தட்டின மாதிரி நம்ம பையனை அனுப்பலாமே அப்படின்னு தோணும்போது அந்த பையனை கூப்பிட்டு, அண்ணா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பையன் ஏதோ பெரிய அளவில் வாசிக்க மாட்டான், சுமாராக வாசிப்பான், ஆனால் ஒன்றும் இடைஞ்சல் இருக்காது அப்படின்னு சொன்னோடனே ஓகே அனுப்புங்க. இப்படி தான் கடந்த ஒரு 20 வருடங்களாக எனது மாணவர்களை எல்லாம் வழிநடத்தி அவர்களையெல்லாம் போட்டு எங்கள் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை வித்வான்களுக்கும் எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைமாமுனிவர் SM ஜார்ஜ் அடிகளாரின் பாதத்திற்கு என் கவிதாஞ்சலி அப்படிங்கிற கவிதையை எழுதியவர் பேராசிரியர் ST மூர்த்தி. காட்டினா கை தட்டணும். நான் பொம்மையாக காட்டிகிட்டு இருக்கேன். ஒரு சொற்கட்டு போட்டவர் இங்கே மொழியிலும் ஒரு சொற்கட்டாக கவிதை எழுதியிருக்கிறார். என் குருவளித்த கலைச்செல்வம் எனது வாழ்வு, நான் பிறர்க்களித்த கலைச்செல்வம் நீ எனக்கு அளித்த வாய்ப்பு, நீ எனக்கு அளித்த உணவே நான் பிறர்க்களித்த உணவாகும், நான் பிறர்க்களித்த கொடை நீ எனக்கு அளித்த கொடையாகும், நான் பிறர்க்களித்த தருமம் நீ எனக்கு அளித்த தருமம், நான் பிறர்க்களித்த தானம் நீ எனக்கு அளித்த தானம், என் வாழ்வின் அடித்தளம் நீ, நீ இன்றி என் வாழ்வேது, நீ இன்றி என் வாழ்வில் உயர்வேது, என்னாலும் உன் கருணையை எண்ணி கண்ணீர் மல்கும் என் விழிகள், நன்றியுடன் கைதொழும் என் கரங்கள், என்றும் நீங்கா நன்றியுடன் கவியறியா கவி ஆர்வலன் ST மூர்த்தி, மிருதங்கத்துறை இணை பேராசிரியர். நல்ல கரவொலி கொடுங்க. நான் தடுமாறும் பொழுது தோழமையாய் எனக்கு உதவி செய்த தமிழ் பேராசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி எனது மாணவர்களுக்காக ஒவ்வொரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்த அத்தனை வித்வான்களுக்கும் நாம் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த இடத்துல விட்டேன்னு தெரியல. அதே போல் கல்லூரியில் வாசிப்பு மட்டும் சில விஷயங்கள் இல்லை, அதையும் கடந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. அதையெல்லாம் ஒரு செமினார், ஒர்க் ஷாப்பு, அப்புறம் கான்ஃபரன்ஸ் இப்படியெல்லாம் வரும்பொழுது பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் நம்ம யாரை கூப்பிடலாம், எதையும் எதிர்பார்க்காமல் வருகின்ற பேராசிரியர்கள், பெரிய வித்வான்கள், ஜீனியஸ், இவர்களையெல்லாம், ஏன்னா சில விஷயங்கள் ஃபண்டுனால செய்ய முடியாது. இப்போ ஹரிக்குமார் சாரை கூப்பிட்றோம் அப்படின்னா அவருக்கு ஒரு 25,000 ரூபாய் இருந்தால் தான் அவரை நம்ம கூப்பிட முடியும். ஆனால் கல்லூரிக்காக நம்ம பணிகின்ற போது, மூர்த்தி உனக்காக வரேன், எனக்காக இல்லை, இந்த நடக்கின்ற இத்தனை வித்வான்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க இல்லையா, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், திரு சங்கீத கலாநிதி பத்மஸ்ரீ AKC நடராஜன் அவர்கள், அவங்க மகள் வந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நான் இன்விடேஷன் வந்து இதில் தான் அனுப்பிச்சேன், வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது எல்லாம் திரு ரெங்கராஜன் வந்திருக்கார்கள், சுந்தரராஜன் வந்திருக்கிறார்கள், திரு தியாகராஜன் சார் வந்திருக்கிறார்கள், இன்றும் எண்ணற்ற பெரியோர்கள் சான்றோர்கள், திரு மாரியப்பன் சார் வந்திருக்கிறார்கள். இப்படி எவ்வளோ பேரை சொல்லிடலாம். நேரம் கருதி சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். இருந்த போதிலும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணியிருப்பேன். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் நமது கல்லூரிக்காகவும் நமது கல்லூரி பேராசிரியர்களும் செயலர் தந்தைக்காகவும் பல்வேறு சமயங்களில் வந்திருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொடுத்த அகில இந்திய வானொலி நிலையத்தின் டாப் கிரேடு கலைஞர் திரு KR குமார் அவர்கள், திரு வலங்கைமான் தியாகராஜன் அவர்கள், ஆண்டான் கோவில் திரு சுந்தரராஜன் அவர்கள், திரு குருமூர்த்தி அவர்கள், திரு மதுரை தியாகராஜன் அவர்கள், இன்றைக்கு அகில இந்திய வானொலி நிலையத்தின் டாப் கிரேட் ஆர்டிஸ்ட் திரு NC மாதவ் அவர்கள், அவர்களின் குருநாதர், அவருடைய தந்தையராகிய ஐயாவுடைய பேர் எனக்கு தெரியல, இப்படி எண்ணற்ற பெரியோர்கள், பெரிய பெரிய ஜான்பவான்கள் எல்லாம் அழைத்ததின் பேரில் நமது கல்லூரிக்கு வந்து நமது மாணவர்களுக்காக தன்னுடைய வித்தைகளை எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கின்ற வகையில் அத்தனை விஷயங்களும் நம்ம மாணவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமது கல்லூரியின் சார்பாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய நமஸ்காரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
அன்றைய காலகட்டத்திலே நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக என்னுடன் தோள் கொடுத்து துணையாக நின்ற அத்துணை மாணவர்களுக்கும் நான் நெஞ்சான்ற நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பல நேரங்களில் நான் பல பேராசிரியரிடம் மாணவர்களையும் கடிந்து கொண்டது உண்டு. காரணம் என்ன தெரியுமா? நம்மளை நம்பி ஒரு ஃபாதர் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா அவர் சீஃப் கமிஷனருக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை அவர் காப்பாற்றி ஆகணும். இது மாதிரி தான் சில விஷயங்கள் நாங்கள் பண்ணும்போது சில இடர்பாடுகள் 90% இடர்பாடுகள் கிடையாது, இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பேச வேண்டிய விஷயத்தில் பேசினா தான் சில மாணவர்களுக்கு அதை சரியாக செய்ய முடியுங்கிற ஒரு காரணத்தினால சில நேரம் கடிந்து கொண்டது. அதற்காக நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். என்னுடைய சூழ்நிலை அதே சூழ்நிலை தான். நீங்கள் நாளைக்கு ஒரு இடத்துல பேராசிரியராகவோ இல்லை நல்ல உழைத்து முதல்வராக வரக்கூடிய அனைத்து தகுதியும் இருந்தால் மட்டும் போதாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உணர்ந்து அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பக்குவ நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நமது அனைத்து பேராசிரியர்களும் உங்களை பக்குவப்படுத்தியிருக்கிறார்கள். யாரும் இங்கே உங்களை ஹேட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒவ்வொரு பேராசிரியர்களும் அலுவல பணியாளர்களும் ரிட்டையர் ஆகும் பொழுது எங்கள் அருட்தந்தை அவர்கள் கடல்நிலை ஊழியனாக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன சிறப்பு உண்டோ அத்தனை சிறப்பையும் செய்யக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு தலைமையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் செயலத்தந்தை அவர்களுக்கு நான் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் எனது உற்றார் உறவினர்கள் இவர் பிரேம் சொல்லும் போது, கோவிந்தன் சார் சொல்லும் போது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துலேயும் ஒரு நாள் கூட என்னுடைய திருமண நாளை என் மனைவியுடன் லீவு போட்டு நான் கொண்டாடியதில்லை. அவருக்கு அந்த ஏக்கம் உண்டு. பிறந்த நாளில் அவருடன் இல்லை. அதே போல் என்னுடைய உறவினர்கள் அவர்கள் வீட்டு விசேஷங்களுக்கு நான் போனதில்லை. அதையெல்லாம் பொருட்படுத்தாது நான் ஃப்ரீயாக வேலை செய்யறதுக்காக அத்தனை பேரும் அனுசரித்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அழைத்த போதெல்லாம் எனக்கு உதவி செய்கின்ற மாணவர்கள், அதாவது இசைத்துறையை மட்டும் மாணவர்கள் மாத்திரம் இல்லை, நான் திரு மதன் சார் இருக்கும்போது ஒவ்வொரு அரங்கேற்றத்திலையும் அவர் தான் அந்த குத்துவிளக்கு பொறுப்பேற்று ரொம்ப பிரமாதமாக செய்வார். அவர் சாமிக்கு அலங்காரம் பண்ணுற வகையில் அவர் பெரிய ஒரு வித்வான். அவர் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்காக என்னுடன் உழைத்த அத்தனை மாணவிகள், இசைத்துறை மாணவர்கள், நடனத்துறை மாணவர்கள், அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போல் அலுவலக பணியாளர்கள், அவர்களுக்கு 1008 வேலை இருந்தாலும் நான் கூப்பிட்ட உடனே ஒடிந்து மரிய ஜோசப் இருக்காங்க, அந்த டீம் பெரிய டீம், சொன்ன உடனே சார் செஞ்சு தரேன் சார், கவலைப்படாதீங்க சார், செஞ்சுட்டு உடனே ஃபோன் அடிப்பார் மரிய ஜோசப் அவர்கள். சார் செஞ்சிட்டேன் சார், ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் சார். இதுதான் எங்களுக்கு தலைமை கொடுத்த பண்பு. இது மாதிரி எண்ணற்ற பண்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். காலம் தாழ்ந்து சில விஷயங்களை சில பேர்களை விட்டிருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இன்னொன்று சொல்லணும். நான் இவ்வளோ விஷயங்கள் செய்வதற்கு அடிப்படையாக இருந்தவர் எனது மனைவி. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி சாப்பாடு பிரமாதமாக இருந்தது. ஏதாவது ஒரு சாயந்தரம் வீட்டுக்கு போய் அந்த பதார்த்தத்தை, உதாரணத்துக்கு ஒரு பாயசம்னு வச்சுக்கோங்களேன், பாயசம் அருமையாக இருந்தது. சாயந்தரம் போய் அந்த பாயசத்தை சாப்பிட்லான்னு போனோம்னா பாயசம் அங்கே இருக்காது. இதை நிறையா அனுபவித்தவன் என்னுடைய மகன் திரு தரணி கிருஷ்ணா. தூக்கி ஏனாச்சும் கொடுத்துருப்பா. கேட்டோம்னா அந்த விளக்குற பாட்டி வந்தாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், கொடுத்துட்டேன். அது மாதிரி நான் 10 ரூபா செய்யணும்னு நினச்சான் அப்படின்னா அவள் ஒரு 100 ரூபா செய்வாள். இந்த 100 ரூபா செய்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அது ஜார்ஜ் ஃபாதர் தான். கொடுங்கள் கொடுக்கப்படும். நான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான், இன்னும் கொடுப்பேன், நீங்களும் கொடுங்கள் கொடுக்கப்படும். இந்த கல்லூரியில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க பேராசிரியர்கள் இருக்கிறார்கள்.
உங்களை ஒரு உயர்ந்த நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கக்கூடிய செயலை தந்தைகள் இருக்கிறார்கள். பல்வேறு அரசு பணிகளை நமது மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நம்மளையெல்லாம் வழிநடத்த திரு ஜார்ஜ் ஃபாதர் அவர்களின் திருவடியில் வணங்கி தத்தி தகஜோடு தகதாரி கேட்டதாக தகதி தகஜோடு தகதாரி கேட்டதாக கடத்தி தகஜோடு தகதாரி கேட்டதாக தத்தி தகஜோடு தகதாரி கேட்டதாக நன்றி தகஜோடு நன்றி தகஜோடு நன்றி தகஜோடு நன்றி நன்றி தகஜோடு தாம் நன்றி தகஜோடு தாம் நன்றி தகஜோடு நன்றி தகஜோடு தாம் நன்றி தகஜோடு தாம் நன்றி தகஜோடு நன்றி தகஜோடு நன்றி தகஜோடு நன்றி தகஜோடு தாம். அனைவருக்கும் நன்றி. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நன்றி உரை ஆற்றுவதற்காக நம்முடைய வயலின் இசைத்துறை தலைவர் முனைவர் ஆக்னஸ் சர்மிலி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நாம் வல்ல இறைவனை வணங்கி கலைக்கோவிலின் கலை நிறுவனர் என்றும் எங்கள் நினைவில் வாழும் தந்தை அருள் தந்தை மோன்சிங்கர் SM ஜார்ஜ் அவர்களின் திருக்கரத்தால் பணி அமர்வு பெற்று இன்று நம்மிடையே சிறந்த கலைஞராய், அறிஞராய், கவிஞராய், சகோதரராய் வீற்றிருக்கும் நமது மிருதங்கத்துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் திரு மூர்த்தி ஐயா அவர்களின் பணி நிறைவு என்பதை விட பணி பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.